அழகு பார்த்த இந்த சபையில், இந்த மேடையில் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த எம்கேஜி நகர் தவ மையத்திற்கும், அந்த அறக்கட்டளைக்கும், நிர்வாகிகளுக்கும், நிர்வாக பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மேலும் இந்த வாய்ப்பிற்காக எனக்கு நல்ல உள்ளங்கள் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். போன வருஷம் இதே நிறைவு நாள் அன்றைக்கி தான் நானும் வந்திருந்தேன். நான் பேசின தலைப்பு பார்த்தீங்கன்னா, நினைப்பது நடக்கும். நான் நினச்சேன் கரெக்டாக டிசம்பர்லேயே உங்களோட மன்றத்து ஞாபகம் எனக்கெல்லாம் வந்துருங்க, உங்களுடைய முகமெல்லாம் எனக்கு அப்படியே வரும். இந்த வருஷம் நான் கரெக்டாக திருப்பூர் போவேன், எம்கேஜி நகர் தவ மையத்திற்கு நான் போய் சிந்தனை விருந்து கொடுக்கறதுக்கு கூப்பிடுவாங்க நினைப்பேன். கரெக்டாக ஐயா கால் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அந்த வகையில் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சரி, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருவிளையாடல். எல்லாம் படம் பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். எவ்வளோ அருமையான ஒரு படம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷியோட அந்த கருத்தோடு ஒட்டி நம்ம திருவிளையாடல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஓகேங்களா? சரி, சிந்தனைக்கு போகிறதுக்கு முன்னாடி திருமூலரோட ஒரு பாடல். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இந்த பாடலை பார்த்திங்கன்னா இப்போ சாதாரணமாக சொல்லியிருக்கலாமே திருமூலர். தெளிவு குருவின் மேனி காண்டல், தெளிவு குருவின் நாமம் செப்பல், தெளிவு குருவின் வார்த்தை கேட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கலாமில்ல. ஏன் அதற்கு முன்னாடி திருமேனி, திருவார்த்தை, திருநாமம், ஏன் திரு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார்? அப்போ திரு என்றால் ஒரு தெய்வீகம் பொருந்திய, ஒரு சிறப்பு மிக்க, ஒரு மதிப்பு மிக்க, ஒரு புனிதத்தன்மை உடைய ஒரு மிக்க சொல் தான் பார்த்தீங்கன்னா திரு. ஓகேங்களா? இப்போ நம்ம சொசைட்டியில் கொஞ்சம் அந்தஸ்தில் பெரிய ஆளாக இருக்கிறவங்கள பார்த்து எப்படி தெரியுங்களா கூப்பிடுவான்? உயர் திரு, திருவாளர் அப்படின்னு நல்லா கூப்பிடுறாங்களா? அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலரை இப்போ திருமணத்துக்கு முன்னாடி மிஸ்டர், மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க? திரு, திருமதி. அப்போ இந்த திரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை வாய்ந்த ஒரு சொல். அப்போ திரு என்றால் எல்லாம் வல்ல அந்த இறைநிலைக்குத்தான் திரு என்று பெயர். ஓகேங்களா? அப்போ அந்த எல்லாம் வல்ல இறைவனைத்தான் நம்ம என்ன சொல்கிறோங்க? திரு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, திருவிளையாடல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேணாங்களா? சவுண்டாக்குள்ள காது கேட்குது. சரி, எல்லாம் வல்ல அந்த இறைநிலைக்கு பெயர் தான் திரு. ஓகேங்களா? அப்போ திரு என்றால் யாருங்க? இறைவன். ஓகேங்களா? அப்போ திருவிளையாடல் என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறைவனுடைய எழுச்சி, அந்த இறைவனுடைய ஆட்டம். திருவிளையாடல் என்னங்க? இறைவனுடைய எழுச்சி, இறைவனுடைய ஆட்டம், இறைவனால் கொடுக்கப்படுவது, அந்த இறைவனால் கொடுக்கப்படுவது, அவனால் காட்டப்படுவது. இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லப்போனால் அந்த இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய கூலி தான் திருவிளையாடல். ஓகேங்களா? இறைவன் நம்மளுக்கு கூலி கொடுத்துட்ருக்குறான், அதைத்தான் நம்ம திருவிளையாடல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, இறைவன் என்ன பண்ணா? இந்த உலகத்தையெல்லாம் படைச்சானா? உலகத்தை படைச்சதை மட்டும் இல்லாமல் இந்த உயிர்களையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான்? உருவாக்கி இருக்கிறான். உயிர்களை உருவாக்கி நம்மளுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் கொடுத்து நம்மளையெல்லாம் சரியாக இயக்கிட்டுருக்கிறான். அதான் சொல்லுவாங்க எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ எல்லாவற்றுக்கும் தேவையான ஆற்றலை கொடுத்து சரியாக இயக்கிட்டுருக்கிறான். சரிங்க, இப்போ உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறோம், 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது. இப்போ 800 கோடி மக்கள் மட்டுமல்லாமல் 84 லட்சம் ஜீவராசிகளையும் உருவாக்கி எப்படி இறைவனால் இதையெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறான் நினச்சி பாருங்க. எங்கேயோ இருக்குகின்ற இந்த இறைவன் எப்படி எல்லாவற்றையும் மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறான். இது எப்படி சாத்தியம்? மானிட்டர் அப்படின்னு கண்காணித்தல். இப்போ வீட்டில் நம்ம 4 பேர் இருக்கிறோம். இப்போ அந்த 4 பேருக்கு நம்ம கண்காணிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் தான் நம்ம உங்களை கண்காணிச்சிட்டு இருப்போம். நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிட்டாங்க அவங்கள பார்க்க முடியாது.
அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன் பண்ணக்கூடிய செயலங்களாக இது. அப்போ இந்த 800 கோடி மக்களையும் 84 லட்சம் ஜீவராசிகளையும் உருவாக்கி அவற்றையெல்லாம் சரியாக மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? அப்போ அந்த சக்தி, அந்த இறைவனோட அந்த சக்தி, அந்த பேராற்றல் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயே இருக்கிறது. இது புரிய முடியுதுங்களா? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒரு குட்டி கதை சொல்கிறேன், உங்களால் இது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஊரில் ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருங்களாம். இப்போ கடவுள் இருந்தால் நம்மளாம் சும்மா இருப்போமா? அவர்கிட்ட போய் என்ன கேட்போம்? ஏப்பா எனக்கு காசு கொடு, பணத்தை கொடு, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, என்னோடய கவலையெல்லாம் தீர்த்து வச்சிரு அப்படின்னு போய் எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. கடவுள் பார்த்தாருங்க, போயிட்டார். 7 கடல் 7 மலை தாண்டி போய் மேலே உட்காந்துக்கிட்டார். நம்மளால் அங்கேயும் போய் என்ன பண்ணுறாங்க, எனக்கு அதை கொடுப்பா இதை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே புலம்பல் தான். என்னோடய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வை, எனக்கு கடனெல்லாம் இதை தீர்த்து வைக்கணும், எனக்கு காசு வேணும், பணம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி அந்த கடவுள் பார்த்துட்டு அவருக்கு மேலே ஒரு குரு ஒரு ஸ்தானத்தில் இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் கேட்குறாராம், ஏப்பா இந்த மனுஷ பசங்களோட தொந்தரவு என்னால் தாங்க முடியல, எங்கே வந்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா, இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுற மாதிரி எனக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு கேட்குறாருங்களாம். அப்போ அவருக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த குரு சொல்கிறாருங்களாம், நீ எங்கே போனாலும் தேடி பிடிச்சி வந்துடுவாங்க, நீ இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீ அவனுக்குள்ளாரையே போய்க்கோ, அப்போ தான் உன்னை தேட மாட்டான் அப்படின்னு சொன்னாருங்களாம். அந்த மாதிரி தான் இந்த இறை சக்தி என்னாகுதுங்க, அந்த பேராற்றல், அந்த ஒரு சக்தி என்னாகுதுங்க, ஒவ்வொரு உயிருக்குள்ளேயே இருக்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னா அந்த எண்ணம் சொல் செயல் இதிலிருந்து வெளிப்படுறதெல்லாம் அந்த சக்தி தான். புரியுதுங்களா? இப்போ எனக்குள்ளாரியே அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு ஆற்றல் பேராற்றல் எல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன் சொல்கிறேன் செய்கிறேன் அப்படின்னா அதிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனுடைய அந்த இறைவனுடைய சக்தி தான். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எதை செஞ்சாலும் அதற்கு ஒரு விளைவு வருங்களா இல்லையா? அப்போ நம்ம ஒரு செயலை செய்கிறோம், அதற்குண்டான ஒரு விளைவு வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான், இந்த விளைவு தான் தெய்வத்தின் திருவிளையாடல். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ பிறந்த குழந்தைய கூட எடுத்துக்கங்க, கையாட்டுது, காலாட்டுது, பால் குடிக்குது, பாத்ரூம் போகுது. அப்போ நாமளும் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த செயல் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சுது? நமக்கெல்லாம் தெரியும், சுத்த வெளியில் ஆரம்பித்து தான் இந்த செயல். நல்லா நினச்சி பாருங்கள், அந்த சுத்த வெளி மட்டும் பேசாமல் சிவனேன்னு இருந்துருந்துன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி யாருமே இருந்திருக்க மாட்டோம். அந்த பிரபஞ்சம் இல்லை, மனிதர்களும் இல்லை. அந்த சுத்தவெளி என்ன பண்ணுச்சுங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், அதுக்குள்ளாரியே ஒரு அழுத்தம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த அழுத்தத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுச்சு, தன்னை தானே கொஞ்சம் அப்படியே அழுத்துச்சு, ஒரு செயலை செஞ்சுது. அதனால் என்னாச்சுங்க, ஒரு இறை துகள் வந்துச்சு, அதுலேருந்து அப்படி விண் வந்துச்சு, அப்படி பிரபஞ்சம் வந்துச்சு, அப்படியே பஞ்சபூதங்கள் வந்துச்சு. அப்போ ஓரறிவு செடி வந்துச்சு, புழு வந்துச்சு, பூச்சி வந்துச்சு, ஊர்வன பரப்பன விலங்குகள், அப்போ 6 அறிவு படைத்த மனிதன் வரைக்கும் வந்துட்டோம். அப்போ அங்கே ஆரம்பித்த அந்த செயல் இன்று நம் வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ செயல் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சிருக்குதுங்க, சுத்த வெளியிலே ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த செயலுக்கெல்லாம் என்ன மூலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயலுக்கெல்லாம் மூலம் எண்ணம். எண்ணம் தானே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அப்போ அந்த செயலுக்கு மூலம் எண்ணம், எண்ணங்களுக்கு மூலம் பதிவுகள். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த இறைநிலையோட அப்படியே சுத்தவெளி எப்போ அந்த செயல் ஆரம்பிச்சது தெரியல. அப்போ அங்கே ஆரம்பித்த அந்த செயல் ஒரு நீண்ட நெடிய பயணமாக அந்த திருவிளையாடல்களை எல்லாம் என்னாச்சுங்க, அப்படியே சுருக்கி ஒரு அலையாக நம்மளுடைய கருமையத்தில் இருப்பாக வச்சிருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த நீண்ட நெடிய திருவிளையாடல பயணம் எல்லாம் எங்கே இருக்குதுங்க, நம்மக்கிட்ட அந்த கருமையத்தில் இருப்பாக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த தெய்வீக திருவிளையாட்டின் நியதிதான் செயல் விளைவு தத்துவம். ஓகேங்களா? அப்போ நாம் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அது கூட ஒரு விளைவு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு நாம் திருவிளையாடல் அப்படிங்கிற அந்த தலைப்பில் சிந்திக்க இருக்கக்கூடியது என்னங்க, மகரிஷியோட செயல் விளைவு தத்துவம் தான். ஏன்னா செயலை செய்கிறதா நாம், அதற்காக ஒரு விளைவு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள், ஒரு கூலி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இறைவன். அப்போ அந்த கூலியாக வருவது எதுங்க, அதுதான் திருவிளையாடல். ஓகேங்களா? இதைத்தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ தத்துவம் அப்படின்னா இருக்கிறதுல ஒரு உச்சகட்ட தத்துவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல் விளைவு தத்துவம் தான். இப்போ தத்துவத்தில் தத்து அப்படின்னா உண்மை, நிரூபிக்கப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத் அப்படிங்கிற வார்த்தையில் வரக்கூடிய பொருளுங்க. இப்போ நான் ஒரு செயலை செய்கிறேன், அந்த விளைவாக வருவது யாருங்க? இறைவன் தான். உதாரணத்துக்கு இப்போ நான் கை தட்டுறேன், கை தட்டுறத என்னோட வேலை. சத்தம் வந்தது, அது என்னுடைய கண்ட்ரோல் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எல்லாம் துரியுதம் பண்ணுறோம். துரியுதம் பண்ணிவிட்டு சங்கல்பம் பண்ணலாங்க. எப்படி சங்கல்பம் பண்ணுறோம்? நான் கை தட்டுறேன், ஆனால் சத்தம் வரக்கூடாது, கை தட்டுறேன் சத்தம் வரக்கூடாது, அப்படி நல்லா சங்கல்பம் பண்ணிவிட்டு நல்லா தவம் முடிச்சுட்டு கை தட்டலாம். சத்தம் வருமா? நிச்சயம் வரும். அப்போ கை தட்டுறதா என்னுடைய செயல், விளைவு அப்படிங்கிறது அது இறைவன். ஓகேங்களா? சரி, அதே போல் ஒரு பூ அப்படியே அழகாக காலையில் விரிஞ்சு நிற்குது, அப்படியே பூ மலருது, அதுலேருந்து வாசனை ஒன்று வருதே. ஏதாவது வெடி போய் ஏதாவது சென்ட்டுக்கு தெளிச்சு விட்டு வந்தோமா நம்மளாம்? ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலைங்களா அது? ஒவ்வொரு மொக்குகளையும் போய் அப்படியே பர்ஃப்யூம் போட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோமா? இல்லையே. பூ விரியுது, அழகாக வாசனை வருதே. அப்போ அந்த செயலுக்குள்ளேயே விளைவு இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு செயலுக்குள்ளேயே அந்த இறைவன் இருக்கிறான். புரியுதுங்களா? இதான் மகரிஷி அழகாக ஒரு வார்த்தையில் சொல்லுவாராங்க, செயலுக்குள்ளேயே விளைவு தொக்கி நிற்கிறது அப்படிம்பாங்க. அந்த வார்த்தையை பாருங்க, தொக்கி நிற்கிறது அப்படிம்பாங்க. அப்புறம் செயலை செய்வது தான் நான், விளைவாக வருவது இறைவன். அந்த கூலியை கொடுப்பவன் யாருங்க? அது இறைவன். இதுதான் தெய்வத்தின் திருவிளையாடல். ஓகேங்களா? சரி, அந்த கூலி எப்படி இருக்கும்? தவறு இல்லாமல் தக்க சமயத்தில் இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த நீதி தான் செயல் விளைவு தத்துவம். இதுதான் தெய்வத்தின் திருவிளையாடல். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு செயல் இருந்தால் நிச்சயமாக விளைவு இருக்கும். எப்படி நான் கை தட்டுறேன், அந்த சப்தம் அப்படிங்கிற ஒரு விளைவு வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நிச்சயமாக அதுக்கு ஒரு விளைவு இருக்கும். அப்போ செயல் இல்லாமல் விளைவில்லை, விளைவு இல்லாமல் செயலும் இல்லைங்கிறாங்க. இப்போ நான் ஒரு செயலை செய்கிறேங்க, அதுக்கு விளைவே வரல அப்படின்னா அந்த செயல் எப்படி இருக்கும் பாருங்க. அதற்கு உதாரணம், அதாவது இந்த நூலை இருந்த காத்தாடி போல் இருக்குங்களாமா. இப்போ ஒரு காத்தாடி நான் பறந்துட்டு இருக்குது, அந்த நூலை நான் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறேன். நான் அந்த நூலை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த காத்தாடிக்கு ஒரு இலக்கு, ஒரு நோக்கம், ஒரு திசை எல்லாம் இருக்கும். நான் அந்த நூலை விட்டுறேன், இப்போ என்னாகும்? அந்த காத்தாடி அப்படியே காற்றடிக்கிற திசையெல்லாம் போய் ஏதாவது முள்ளு மேலே போய் விழுந்து, கல் மேலே போய் விழுந்து, அப்படி அதில் சிக்கி சின்ன பின்னமாக மாறிடும். அதே போல தான் விளைவு இல்லாத செயல் என்பது நம்மளுடைய வாழ்க்கையும் சின்ன பின்னமாக மாறிவிடும். ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? இப்போ நான் டெய்லி 4 இட்லி சாப்பிட்றேன். ஓகேங்களா? எனக்கு 4 இட்லி சாப்பிட்றப்ப அது ஒரு நல்ல விளைவாக எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு விளைவே வரல. அப்போ நான் அடுத்த நாள் என்ன பண்ணுறேங்க, 4 இட்லிங்கிறது ஒரு 2 இட்லி சேர்த்து 6 இட்லி உள்ளே போடுறேன். ஏன்? சட்னி சாம்பார் சூப்பராக இருக்கிறங்கிறதுக்காக ஒரு 2 இட்லி சேர்த்து உள்ளே போடுறேன். எனக்கு விளைவு வரல. ஆனால் ஆக்சுவலாக விளைவு எப்படி வந்திருக்கணும்? எனக்கு அந்த விளைவு வயிற்று வலி, ஏன் ஜீரணம் ஆகலை, எனக்கு வயிற்று வலிங்கிற ஒரு விளைவு வந்திருந்ததுன்னா நான் அந்த செயலை ஒரு ஒழுக்கத்தை கரெக்டாக கொண்டு வந்திருப்பேன். இப்போ அந்த விளைவு வரல, வயிறு வலிங்கிற ஒரு விளைவு வராதனால நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி 2 இட்லி எக்ஸ்ட்ரா போடுறேன், நாளைக்கு அதாவது 4 இட்லி 6 இட்லி ஆகுது, 6 இட்லி 8 இட்லி ஆகுது, 8 10 ஆகும். 3 நாள் கழிச்சு என்ன ஆகுதுங்க, நான் வயிறு பிடிச்சு செத்து போயிடுவேன். இதுதான் உண்மை. அப்போ ஒரு செயலுக்கு விளைவு இல்லை என்றால் என்ன ஆகுதுங்க, அதை நூல் அருந்த காத்தாடி போல ஆகுங்கிறாங்க. அப்போ எந்த ஒரு செயலை செய்தாலும் விளைவாக இறைவன் வந்து கொண்டே இருக்கிறான், இறைவன் கூலி கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த விளைவு அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. ஒரு துன்பத்தை கொடுத்து எனக்கு ஒரு எச்சரிக்கை சிக்னல் கொடுக்குறான். ஏய், அளவை மீறி போடுற, ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த இறைவனோட விளைவு. புரியுதுங்களா? நாம் நினைக்கிறோம் எனக்கு மட்டும்தான் இப்படி கடவுள் துன்பத்தையே கொடுக்குறான் அப்படின்னு. கடவுள் நம்மளுக்கு துன்பத்தை கொடுப்பது கூட நம்ம இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் துன்பத்தை கொடுக்குறானுங்களாம். புரியுதுங்களா? ஏன்? அது எனக்கு அந்த வயிற்று வலிங்கிற ஒரு துன்பத்தை கொடுக்கலினா நான் அளவு மாதிரி மீறிட்டே போகிறேன், என்னுடைய செயலில் ஒழுக்கம் இல்லை, அப்போ என் வாழ்க்கை என்ன ஆகுதுங்க? அவ்வளோதான். அப்போ அந்த செயலில் ஒழுக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவன் நமக்கு ஒரு விளைவை கொடுக்கின்றான். ஓகேங்களா? அதுதான் இந்த கிறிஸ்தவத்தில் ஒரு வாக்கியம் இருக்கும்,
துன்பப்படுவோன் பாக்கியவான். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு துன்பம் வந்துச்சுன்னா அவங்கள பாக்கியம் செஞ்சவங்களாம். இயேசுல இந்த வார்த்தை இருக்குது. அதே போல் நம்ம திருவள்ளுவர் கூட அவருடைய ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருங்க, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படிம்பார். துன்பம் வரப்ப சிரிப்பா. நம்மளால சிரிக்க முடியுதுங்களா? சந்தோஷமா இருந்தாலும் சிரிக்க முடிய மாட்டேங்குது இன்னைக்கு. அப்புறம் எங்கே போய் துன்பம் வந்தால் நம்ம சிரிக்கிறதுங்க? அப்போ அதான் சொல்லுவாங்க அந்த காலத்தில், காரண காரியமின்றி எதுவும் நடக்காதும்பாங்க. சொல்கிறாங்களேங்க, காரண காரியம் எதுவும் நடக்காதப்பா. அப்போ காரணம் என்றால் செயல், காரியம் என்றால் விளைவு. அப்போ நிச்சயமாக செயல் இருந்தால் விளைவுங்கிறது நிச்சயமாக வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான். ஏங்க, இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விலங்குகள் ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு தான் இருக்குது. அதுவும் என்ன பண்ணுது? ஓடுது, ஒடியாருது, சாப்பிடுது, எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்குது. ஏன் விலங்குகளுக்கெல்லாம் செயல் விளைவு தத்துவம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 அறிவு வரை இருக்கக்கூடிய விலங்குகளுக்கெல்லாம் அறிவும் மனமும் ஒன்றுபட்டு இயங்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? அது இயற்கையோட கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்குது. அது இயற்கையோட கட்டுப்பாட்டை மீறி எதையும் செய்யறதே கிடையாது. ஆனால் 6 அறிவு படைத்த மனிதனாகிய நமக்கெல்லாம் என்னாச்சுங்க? மனம் தனித்து இயங்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இப்போ அதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ காட்டில் வாழக்கூடிய ஒரு சிங்கம், புலி, கரடி எல்லாம் எடுத்துக்குங்க. இப்போ ஒரு சிங்கம், புலியில் எது என்ன சாப்பிடும்? ஒரு அசைவம், மாமிசம் தான் சாப்பிடும். ஆடு, மாடு, யானையெல்லாம் ஒரு புல், இலை, பழம் இதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது ஏதாவது அந்த இயற்கையோட கட்டுப்பாட்டிலிருந்து மீறுதுங்களா? என்னைக்காவது புல் சாப்பிட்டு பார்த்துருக்குறோமா? என்னைக்காவது யானை போய் நல்லா ஒரு 1/2 கிலோ மட்டனு அல்லது ஒரு மானை பிடிச்சி சாப்பிட்டு நம்ம பார்த்துருக்குறோமா? அப்போ எதுவுமே 5 அறிவு வரை இருக்கக்கூடிய விலங்குகள் எதுவுமே இந்த இயற்கையோட கட்டுப்பாட்டிலிருந்து மீறதே கிடையாது. ஆனால் 6 அறிவு படைத்த மனிதனுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. நான் எப்படி வேணாலும் வாழுவேன், எதை வேணாலும் சாப்பிடுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லா சுதந்திரம் கிடைச்சிருச்சு இல்லை? நான் நினச்சா ஆட்டையும் சாப்பிடுவேன், ஆடு சாப்பிட்ற இலையும் சாப்பிடுவேன். ஓகேங்களா? இந்த உடலை அழகுபடுத்திக்கூடிய அந்த இது யாருக்கு இருக்குதுங்க? நமக்கு மட்டும்தான். அப்படியே பார்த்து 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 ட்ரெஸ் மேட்சிங்காக போடுறோம். கம்மல்லேருந்து, பொட்டிலிருந்து, செப்பல்லேருந்து எல்லாம் மேட்ச். அப்போ இந்த உடலை அழகுபடுத்தக்கூடியது. அப்போ இந்த சாப்பிட்ற சுதந்திரம், இந்த ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், தேக சுதந்திரம் அப்படின்னு 3 சுதந்திரம் யாருக்கு கிடைச்சிதுங்க? மனிதனுக்கு தான். அதனால தான் அவனுடைய செயல் எல்லை மீறி போகுது. அதனால தான் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த செயல் விளைவு தத்துவம் உண்டு. புரியுதுங்களா? என்னைக்காவது ஒரு மாடு பியூட்டி பார்லர் வந்து எனக்கு கொஞ்சம் அப்படியே ஃபேஷியல் பண்ணி விடுப்பா, அப்படியே ஐப்ரோவில் கொஞ்சம் த்ரெட்டிங் பண்ணி விடுங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறோமா நம்ம? ஒரு சிங்கம் சலூன் கடைக்கு போய் அப்படியே லைட் அண்ட் தாடியெல்லாம் அப்படியே ட்ரிம் பண்ணி விடுப்பா, நல்லா ஃபேஷனா. இப்போ இதெல்லாம் பண்ணுறது யாருங்க? 6 அறிவு படித்த மனிதன் தான். அப்போ நமக்கு தான் செயல் விளைவு உண்டு. ஓகேங்களா? ஏன் நம்ம இந்த சுதந்திரம் கிடைச்சோடனே நம்ம என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செயலில் ஒழுக்கத்தை மீறிட்டோம். அது அந்த இயற்கையோட கட்டுப்பாட்டு விட்டு அந்த 5 அறிவு விலங்கினங்கள் எதுவும் மீறதே இல்லை, சரியாக செஞ்சிட்டு இருக்குது. இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடுது, இன்னைக்கு வரைக்கும் இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்குது, இனிமேல் இப்படி தான் சாப்பிடும். ஆனால் நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன், எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குதுல்ல. அப்போ இந்த செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த செயல் விளைவை பற்றி மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒவ்வொரு நாளும் இறைவனை தேடிக்கொண்டோ போற்றிக்கொண்டோ இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு இயக்கத்திலும் இறைவன் உள்ளேயே இருக்கிறான். அதுதான் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னாங்க. சொல்கிறாங்க அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிறாங்கல்ல, ஏப்பா நீ செய்யற தொழில் தான்ப்பா தெய்வம். ஏன்? அதுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான், உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பா கூலியா. அதுதான் திருவிளையாடல். ஓகேங்களா? அப்போ இறைவன் நம்ம எங்கேயும் வெளியில் போய் எங்கேயும் தேட வேணாம், நமக்குள்ளாரியே இருக்கிறான். நம்ம செய்கிற செயலுக்குள்ளாரியே இருக்கிறான். செயலை ஒழுக்கமாக செய்யி, கூலி கரெக்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மகரிஷியோட இறைவணக்க பாடல், இந்த எல்லாம் வல்ல தெய்வம் அது, அந்த இறைவணக்க பாடல் பாருங்கள், ஒரு லைனு, கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். இறைவன் எப்படி கொடுப்பான் செயல் விளைவை? படித்தவனுக்கு ஒரு மாதிரியும் படிக்காதவனுக்கு ஒரு மாதிரியுமா? அவங்ககிட்ட இந்த பாகுபாடே கிடையாது, பாரபட்சமே பார்க்க மாட்டான், வச்சு செஞ்சுருவான். படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், மேல் ஜாதி கீழ் ஜாதி, அவனுக்கு எல்லாம் ஒருத்தர் தான்.
அப்போ கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். செயலை செய்கிறப்பா அதுக்கு இன்பம்னா இன்பம், துன்பம்னா துன்பம். நல்லது செஞ்சீங்கன்னா சந்தோஷமாக இருப்பேன், கெட்டது செஞ்சீங்கன்னா துன்பப்படுவேன். ஓகேங்களா? இந்த பாடல் வரியில் அந்த செயல் விளைவை பற்றி மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது விவேகானந்தர். நாம் இன்று வாழ்க்கையில் இந்த நிலையில் இருப்பதற்கு நாமே பொறுப்பு, வேறு யாரும் காரணம் அல்லங்கிறாரு. இது ஏற்றுக்க முடியுதுங்களா? எங்களையெல்லாம் கேட்டுக்குங்க. நான் வாழ்க்கையில் நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா அதுதான் அந்த மனுஷனுக்கு கட்டிட்டு தாங்க. என்னைக்கு இந்த மனுஷனை கட்டணும் அன்னைக்கு தாங்க என்னை பிடிச்சிது விதி அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையை இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு உங்களையே வச்சு நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் என்ன பண்ணுறீங்க? நான் இந்த அம்மாவை என்னைக்கு கட்டணும் அன்னைக்கு என் வாழ்க்கையில் எல்லாம் போச்சு, உன்னை மட்டும் கட்டாமல் இருந்தோன்னா நான் இன்றைக்கி ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படி நம்ம என்ன பண்ணுறோங்க? அவங்க அடுத்தவங்களே நம்ம கை காட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறோம். ஒரு நல்லது நடந்துச்சுன்னு வச்சுங்க, நான் தான் அப்படின்னு ஒரு தன்முடிப்பு நமக்குள்ளார வரத்தான் செய்யுது. ஆனால் ஏதாவது ஒரு கெட்டது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யார் இழிச்சு வாயினா அவனை கை கட்டிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் மனிதனோட மனதோட இயல்பு. ஓகேங்களா? இப்போ விவேகானந்தர் சொல்கிறார், இன்று நீ வாழ்க்கையில் இப்படி இருப்பதற்கு நீயே காரணம், உன் செயல்களே காரணங்கிறார். இன்று நீ செய்யும் செயல்களை நாளையே எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது, நாளை உன்னுடைய தலையெழுத்தையே தீர்மானிக்குது அப்படிங்கிறார். இதுதாங்க உண்மை. ஓகேங்களா? அடுத்தவர் பாருங்க, திருமூலர் அழகான ஒரு பாடலுங்க. கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானே, கண்காணி கண்டார் கள ஒளிந்தாரே. அது என்னங்க கண்காணி? கண்காணி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறவன். யார் நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறான்? இறைவன். அப்போ நம்மளை கண்காணிக்கக்கூடிய இறைவன் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய தப்பு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சரி, அந்த இறைவன் எங்கே? ஏதோ ஒரு இடத்துல மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறான். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்லையும் சர்ச்சிலையும் மசூதியிலும் மட்டுமே இறைவன் இருக்கிறான். அப்போ அந்த கண்காணி, அதாவது கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானே, அந்த நம்மளை கண்காணிக்கக்கூடிய இறை சக்தி இல்லாத இடமே இல்லை. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் சொல்கிறோமில்ல. அப்போ ஏங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறோன்னு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாம் கட்டிட்டு கும்பிட்டுட்டு இருக்கிறோம்? அப்போ என்னை கண்காணிக்கக்கூடிய இறைவன் இல்லை அப்படிங்கன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான்? தப்பாக தவறுகள் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் என்னை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இறைவன் இல்லாத இடம் எதாங்க இருக்குதுங்களா? எல்லா இடத்துலையும் இருக்கிறான், நீக்கமர நிறைஞ்சிருக்கிறான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அப்படிப்பட்ட இறைவனை நான் உணர்ந்து கொண்டால் நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு திருமூலர் இந்த கவியில் சொல்கிறாருங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு குட்டி கதை, இதுக்கு சம்மந்தப்பட்டது. ஒரு குரு இருக்கிறாருங்க, அவர்கிட்ட ஒரு 3 சீடர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 சீடரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு 3 பேர்த்திட்டையும் ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாரு. இந்தாங்கப்பா, இந்த பழம் கொடுக்குறேன், ஆனால் இந்த பழத்தை நீங்கள் யாரும் பார்க்காத டைமில் நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மாம்பழத்தையும் கொடுத்து விட்றாருங்க. இந்த 3 பேர் மாம்பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்? வாங்கிட்டு போனவன் ஒரு 6 மணி 7 மணி ஆச்சு, நல்லா இருட்டிச்சு. அப்பா நல்லா இருட்டிச்சு, இனிமேல் என்னை யாரும் பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டான். 2ஆவதாக வாங்கிட்டு போனவனுக்கு கொஞ்சம் இருட்டுனாலும் யாரோ இருட்டில் நம்மளை பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணான்? ரூமுக்குள்ளே போனான், கதவை லாக் பண்ணிட்டான், நல்லா பெட்ஷீட் எடுத்து அவனை போத்திக்கிட்டான். பெட்ஷீட்டு போத்திட்டு இப்போ சாப்பிட்டுட்டான். அப்பா இனிமேல் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுட்டான். 3ஆவதாக வாங்கிட்டு போன அந்த சீடன் மாம்பழத்தை சாப்பிடவே இல்லை. அடுத்த நாள் குருவை பார்க்குறதுக்கு 3 பேரும் போகிறாங்க. ஏப்பா பழம் சாப்பிட்டேயாப்பா? சாப்பிட்டேன் குருவே. எப்படி சாப்பிட்டேன்? 6 மணி 7 மணி ஆயிடுச்சுங்க, இருட்டிச்சு, யாரும் என்னை பார்க்கல, நான் சாப்பிட்டுட்டேன். 2ஆவது வந்த சீடன் சொல்கிறான், இல்லைங்க குருவை, இருட்டானா கூட என்னை யாராவது பார்த்துருவாங்களே சந்தேகம் வந்தங்காட்டி நான் ரூமில் போய் லாக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டேன், என்னை யாரும் பார்க்கல அப்படிங்கிறான். 3ஆவதாக இந்த பழம் வாங்கிட்டு போன பாருங்க, மாம்பழம். அந்த பழத்தை கொண்டு அப்படியே குருவோட கையில் கொடுத்துட்டு, குருவே என்னால் அந்த பழத்தை சாப்பிடவே முடியல, ஏன்னா யாரோ ஒருவர் என்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குதுங்கிறான். இதுதான் உண்மை. கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே, எல்லா பக்கம் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறான். அவனுக்கு தெரியும் நீ என்னத்தை போய் பண்ண முடியும்? சிசிடிவி கேமரா ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளாரையும் சிசிடிவி கேமரா இருக்கிறவன் யாருங்க? அந்த இறைவன் தான். ஓகேங்களா? அவனுக்கு தெரியும் நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யவே முடியாதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ கடவுள்லாம் நம்மளை பார்க்கவே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நிறைய தப்பாக பண்ணிட்டு வயசான காலத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்போம்.
அந்த ஹாஸ்பிட்டல் கதவில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கும், ஐசியூ. ஐ நான், சி பார்த்து கொண்டு இருக்கிறேன், யூ உன்னை, நான் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் ஐசியூ. ஹாஸ்பிட்டல் அந்த டோரில் எழுதி போட்டிருக்குதுங்களா? அப்போ நம்ம ஐசியூன்னு என்ன நினச்சிக்கிறோம்? ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்கள கொஞ்சம் அங்கே அட்மிட் பண்ணுவாங்க. இருந்தாலும் கடவுள் அந்த இடத்துல நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஓகேங்களா? சரி, அதே போல் திருவள்ளுவர் இந்த செயல் விளைவை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தம் தம் கர்மமே கட்டளைகள். ஒருத்தர் நல்லா படித்து நல்லா அந்தஸ்தா உயர்ந்த பதவியில் இருக்கிறான் சமுதாயத்தில், நல்ல பெருமை, எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க, அவனை நல்லா பெருமைப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த பெருமைக்கு யார் காரணங்க? அவன் செய்த செயல்தான் காரணம். நல்லா படித்தான், நல்ல ஒழுக்கமாக இருந்தான், இன்றைக்கி சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து போயிட்டான். சிறுமைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணுறான்? சரியாக படிக்கலை, நிறைய திருடுனான், கொலையெல்லாம் பண்ணினான். அப்போ எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கிறான். அவனோட சிறுமிக்கு யார் காரணங்க? அவனுடைய செயல்தான் காரணம். அப்போ பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தம் தம் கர்மமே, கர்மம்னா செயல், தம் தம் கர்மமே கட்டளைகள் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. இன்னொரு குறளில் சொல்கிறாரு, பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தாமே வருங்கிறாரு. நீ காலையில் செஞ்சீங்கன்னா மத்தியானமும் உனக்கு வந்துரும்பா, ரொம்ப நாள் ஆகாது. நீ காலையில் செஞ்சீங்கன்னா மத்தியானமே வந்துருன்ட்டாரு. ஓகேங்களா? அடுத்து பகவத்கீதை. பகவத்கீதை என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. செயலை மட்டும் செய்கிறேன், எக்ஸாம் மட்டும் எழுதுகிறேன், ரிசல்ட் என் கையில் இல்லை, அது பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறவங்கள கையில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, விளைவை கவனிக்காதே, விளைவு உன்னுடையது அல்ல அப்படிங்கிறாரு. இந்த விளைவில் ஏதாவது நம்பி தலையிட முடியுங்களா? அதாவது தெய்வத்தின் திருவிளையாடல். ஓகேங்களா? அடுத்தது கணியன் பூங்குன்றனார் சொல்கிறாருங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதெல்லாம் நமக்கு தெரியாத பழமொழிங்களாங்க, எல்லாம் தெரியும். தெனை வச்சவன் தெனா இருப்பான், அடுத்தது வெனை விதைச்சவன் வெனையாக இருப்பான், இப்படி நமக்குலாம் தெரியாத பழமொழியே இருக்குது. அடுத்து வந்து நெருப்பு இல்லாமல் புகையாது. நெருப்புங்கிறது செயல், புகை அப்படிங்கிறது விளைவு. நெருப்பு இருந்தால் தானே புகை வரும். அப்போ செயல் இருந்தால் நிச்சயமாக விளைவு வருங்கிறாங்க. முயற்சி உன்னுடையது, முடிவு அவனுடையது, இறைவனுடையது. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு இந்த செயல் விளைவை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாமளும் என்னமோ இந்த மனப்பாடம் பண்ணுற மாதிரி அப்படியே டெய்லி படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? சரி, அப்போ இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, தன் வினை தன்னை சுடும், கெடுவான் கேடு நினைப்பான். இதெல்லாம் புரியுது, ஆனால் ஒவ்வொரு டைமும் நம்ம இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. ஓகேங்களா? இப்போ மகரிஷியோட ஒரு பழைய பாடலுங்க, அதில் அழகாக சொல்லியிருக்கிற பாருங்க, ஆங்கார காலம் அதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாகி போயிடாது, சாயங்காலம் வரும்போது இவையெல்லாம் சத்தியமாய் வினைகளாய் முடியுமப்பான்ட்டாரு. ஆங்கார காலமதியில் நீ நல்ல இளம முறுக்கோட, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய அப்பா டக்கரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய தவறுகள் செய்ய செய்ய ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாகி போயிடாது, ஒன்றும் வேஸ்ட்டாக போகாதுப்பா. என்னாகும்? சாயங்காலம் வரும்போது, சாயங்காலம்னா வயசான காலத்தில், இவைகளெல்லாம் சத்தியமாய் வினைகளாய் முடியுமப்பான்ட்டாரு. சத்தியமணி சொல்கிறாரு, இறைவன் வச்சு செஞ்சே தீருவான், ஆப்பு ரெடி. ஓகேங்களா? அப்போ எல்லாம் செயலுக்கு உண்டான விளைவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதை நிச்சயிக்கப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது. இப்போ இந்த செயல் விளைவு தத்துவங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டுங்க. இதில் மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சு நடந்தோம்னா நம்ம செயல் ஒரு ஒழுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, அடுத்து தன்வினை தன்னை சுடும், கெடுவான் கேடு நினைப்பான். இதற்கு ஒரு கதை. இப்போ ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். தன்னோட தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் போட்டிருந்தான். அவன் முருங்கை மரத்தில் வரக்கூடிய அந்த காயெல்லாம் பறிச்சுட்டு போய் பக்கத்தில் டவுனில் இருக்கிற கடைக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுவானுங்க, அந்த கடையில் இருக்கக்கூடிய தனக்கு தேவையான அரிசி பருப்பு சர்க்கரை இதெல்லாம் வாங்கிட்டு ரெகுலராக வந்துட்டு இருப்பான். இவனோட காயினா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அந்த ஊர் மக்கள்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னா இவனோட காயை கேட்டு வாங்குவாங்க. அந்த கடைக்காரனுக்கு இவன் மேலே ரொம்ப நம்பிக்கை, அந்த விவசாயி மேலே. இவன் கொண்டு போய் இந்தாங்க இன்றைக்கி 5 கிலோ இன்றைக்கி 10 கிலோ அப்படின்னா எடையே போட மாட்டார். இவன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அப்படியே வாங்கி வச்சுக்குவார். ஓகேங்களா? சரி, இப்படியே இவனும் கொண்டு போய் கடையில் கொடுப்பான். அந்த கடையில் தனக்கு தேவையான பொருளையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவான். இப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்குதுங்க. ஒரு நாள் வந்து அந்த கடைக்கு ஒரு திருமணத்திற்காக முருங்கைக்காய் வாங்குறதுக்கு வராங்க.
எனக்கு ஒரு 10 கிலோ முருங்கைக்காய் வேணும்ன்ட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ தான் இந்த விவசாயி ஒரு 10 கிலோ முருங்கைக்காய் கொண்டு போய் கடையில் வச்சுட்டு போயிருக்கிறான். இப்போ இவர் அந்த வர்றவங்களுக்கு எடை போட்டு தானே கொடுத்தாகணும். அப்போ எடுத்து எடை போடுறாருங்க. அவன் 10 கிலோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தான். ஆனால் 9 கிலோ தான் இருக்குது வெயிட் போட்டு பார்த்தா. கடைக்காரனுக்கு சரியான கோபம். அட பாவி, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு நீ கொண்டு வரத நான் எடை கூட போடாமல் வாங்கி வச்சுருந்தேனேடா, என்னை இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, நாளைக்கு வாடா உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோபத்தில் இருக்கிறான். அவங்ககிட்ட அப்படி இந்த 9 கிலோ முருங்கைக்காய் கொடுத்து அதற்குண்டான காசெல்லாம் வாங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் இந்த விவசாயி எப்பவும் போல் ஒரு 10 கிலோ முருங்கைக்காய் தூக்கிட்டு போய் இந்தாங்க இன்னைக்கு 10 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். அந்த கடைக்காரனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். பலார்னு வாங்கி கன்னத்தில் அரைஞ்சிட்டான். உனக்கு ஒன்றுமே புரியல அந்த விவசாயிக்கு. எதற்காக என்னை அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறான். ஏப்பா, நான் உன் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன். உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தானே நீ கொண்டு வந்து கொடுக்குற முருங்கை என்னை எடை கூட போடாமல் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வெயிட் போட்டு பார்த்தா நீ 10 கிலோன்னு சொல்லி கொடுத்துட்டு போன, அதில் 9 கிலோ தான் இருக்குது. ஒரு கிலோவை டெய்லி நீ ஏமாற்றிட்டு இருந்துருக்கிற அப்படின்னு சொன்னாருங்களாம் கடைக்காரர். அப்போ அவன் சொல்கிறானுங்களாம், இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் தராசு இருக்குது. ஆனால் அந்த தராசில் வைக்கக்கூடிய எடைகள் எங்கிட்ட இல்லை. நான் என்ன தெரியுங்களா பண்ணுவேன், உங்கள் கடையில் வாங்கிட்டு போகக்கூடிய அந்த அரிசி ஒரு பக்கம், 1 கிலோ அரிசி பாக்கெட்டு ஒரு பக்கம் வைப்பேன், இன்னொரு பக்கம் அதுக்கு ஈக்குவலாக முருங்கைக்காய் வைப்பேன். கரெக்டாக 1 கிலோ வந்தோன்னே எடுத்து வச்சுருவேன். இப்போ தப்பு எங்கே இருந்துச்சுங்க? அவன் ரெகுலராக 100 கிராம் குறைச்சி பாக்கெட் பண்ணி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறான். கெடுவான் கேடு நினைப்பான். புரிஞ்சுதுங்களா? அப்போ தன்வினை தன்னை சுடும். நாம் ஒன்று நினைக்கிறோம், அடுத்தவன் கெட்டு போகணும் அப்படின்னு ஒரு செயலை நினச்சோம்னா அது யாருக்கு வரும்? திரும்ப செவுத்தில் அடித்து பந்து மாதிரி தான். எந்த வேகத்தில் போகுதோ அதே வேகத்தில் திரும்பி எனக்கு தான் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அவன் செய்த செயலுக்கு அவனே இன்னைக்கு அனுபவிச்சிட்டான். ஓகேங்களா? சரி, அடுத்து கண்ணதாசனோட ஒரு பாடலுங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அதாவது ஒரு மனிதனும் கடவுளும் உரையாடுற மாதிரி. நிறைய பேர் இந்த பாடல் கேட்டிருப்பீங்க. பிறப்பின வருவது யாதெனின் கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான். அன்பு எனப்படுவது யாதெனின் கேட்டேன், அழித்து பார் என்று இறைவன் பணித்தான். பாசம் எனப்படுவது யாதெனின் கேட்டேன், பகிர்ந்து பார் என்று இறைவன் பணித்தான். மனையாள் சுகம் என்பது யாதெனின் கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் பணித்தான். பிள்ளை பேர் என்பது யாதெனின் கேட்டேன், பெற்றுப்பார் என்று இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதெனின் கேட்டேன், வாடிப்பார் என்று இறைவன் பணித்தான். முதுமை எனப்படுவது யாதெனின் கேட்டேன், முதிர்ந்து பார் என்று இறைவன் பணித்தான். கடைசியை கேட்குறான், இறப்பின் பின் வருவது யாதெனின் கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் பணித்தான். அவன் டென்ஷன் ஆயிட்டான். ஒரு மனிதன் டென்ஷன் ஆகிட்டு கேட்குறான், அனுபவித்தே வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவனே நீ யார் என்று கேட்டேன். அப்போ அந்த ஆண்டவன் வந்து பக்கத்தில் சொன்னாராம், அந்த அனுபவமே நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். இந்த அனுபவம் தான் திருவிளையாடல். புரியுதுங்களா? இப்போ ஒரு அனுபவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை மாற்றுது. சொல்கிறாங்க ஒருத்தர், நீ எத்தனை சொன்னால் நீ திருந்து மாட்ட, பட்டாத்த புத்தி வரும்னு சொல்கிறாங்களே இல்லையா? அந்த அனுபவம் அவனை சீக்கிரமாக மாற்றிடும். அதுதான் அனுபவத்தை போல சிறந்த ஆசான் யாருமே இல்லை. புரியுதுங்களா? அப்போ கேட்குறான், எப்போ நான் பிறந்த என்ன இதாகும்? பிறந்து பாரு. கல்யாணம் பண்ணி ஆகும், கல்யாணம் பண்ணிப்பாரு. பிள்ளைக்குட்டி பெற்றுப்பாரு. எல்லாம் நீயே தான் அனுபவிக்கணும், நீயே தான் செய்யணும். அதற்கு ஒரு ரிசல்ட் வரும் பார்த்தியா, அதுதான் நான் அப்படின்ட்டு போனாராம். அந்த அனுபவம் தான் ஆசான், அதுதான் இறைவன், அதுதான் தெய்வத்தின் திருவிளையாடல். அப்போ இந்த அனுபவம் தான் ஒரு மனிதனை மாற்ற முடியும். இப்போ ஒரு தடவை ஒரு செயல் செய்கிறோம், நமக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சு, திரும்ப அந்த செயல் செய்வோமா? ஏன்? ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறோம். அந்த அனுபவம் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? ஒரு பெரிய பாடம். ஏற்கனவே ஒரு தடவை பட்டாச்சு, புத்தி வந்தாச்சு, திரும்ப அந்த தவறை செய்யுமா? அதுதான் சொல்லுவாங்க, அனுபவத்தை போல சிறந்த ஆசான் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷியோட ஒரு பாடல், தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதை அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். தப்பா செயலை செஞ்சுக்கிட்டு எனக்கு ரிசல்ட் மட்டும் நல்லதாக வேணும், இது என்னங்க இது நியாயம்? இப்போ புளியாங்கொட்டையை போட்டோன்னா புளியா மரம் தான் வரும். அதுக்காக நான் புளியாங்கொட்டையை போட்டுட்டு எனக்கு மாம்பழம் தான் வரணும்னு நினச்சா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்படித்தான் நம்ம எல்லாம் தப்பாக செயலை செஞ்சுக்கிட்டு இறைவங்ககிட்ட கேட்குறது மட்டும் என்ன கேட்குறோம்? எனக்கு நல்லதாக இருக்கணும், எல்லாம் நல்லதாக நடக்கணும்ப்பா.
இறைவன் என்ன அப்படி நம்ம கேட்கறதுக்கெல்லாம் தீர்ப்பை மாற்றி சொல்லிடுவாரா? நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு. அப்போ இந்த ஒரு ஒரு பையன் இருக்கிறான், சரியாக படிக்கலை, ஆனால் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டான். அது வரைக்கும் கோயிலுக்கே போகாத, இப்போ போகாத கோயிலே இருக்காது. கோயிலாக போவான். கடவுளை என்னை பாஸ் பண்ணி விட்ரு, கடவுளை என்னை பாஸ் பண்ணி விட்ரு, என்னை மட்டும் பாஸ் பண்ண வச்சுட்டினா நான் உனக்கு என்ன பண்ணுறேன், மொட்டை அடிக்கிறேன், உண்டியில் காசை போடுறேன், தேங்காய் உடைக்கிறேன், சக்கரை பொங்கல் வைக்கிறேன், ஏதோ வேண்டுவான். நாம் கொடுக்கக்கூடிய 1/2 கிலோ சக்கரை பொங்கலுக்கும் 5 ரூபா சுண்டலுக்கும் மயங்கி இறைவன் தீர்ப்பை மாற்றி சொல்லிடுவானா? விளைவு மாறிடுமா? மாறவே மாறாது. அந்த கூலி தவறாமல் கொடுப்பவன் தான் இறைவன். ஓகேங்களா? பாக்கியாவும் கொடுக்க மாட்டான், அதிகமாகவும் கொடுக்க மாட்டான், கரெக்டாக கொடுப்பான், வச்சு செய்வான். அப்போ அந்த தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் தப்பாக செயலை செஞ்சுக்கிட்டு எனக்கு விளைவு மட்டும் நல்லதாக வேணும். நம்மளாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாம் செஞ்சுருவோம், ஆனால் கடவுள்கிட்ட போய் அதெல்லாம் என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது, எனக்கு இது நல்லா பண்ணி கொடுத்துரு, நான் நினச்சதும் நடக்கணும், அவருக்கு ஆர்டர் போடுறோம். அது கொஞ்சம் என்ன பண்ணுறோம், அவளுக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுக்குறோம். உனக்கு வேணா பாரு, உண்டியில் இவ்வளோ காசை போடுறேன், நீ எனக்கு சரி பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறோம். இதற்கெல்லாம் மயங்க போன இறைவன் மயங்கவே மாட்டான். அதே போல் பாருங்கள், இன்னொரு பாடலை சொல்கிறாரு, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன, தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால். எப்பா செயல்லையே என்ன ஆகுது, விளைவாக தெய்வம் இருக்கிறான், தப்பு பண்ணிட்ட அப்புறம் போய் உட்காந்துட்டு சாமி கும்பிடுறது. விளக்கணையே தடவிட்டு உளுந்து உளுந்து பிறண்டாலும் ஒட்டுறதான் ஓட்டும். புரியுதுங்களா? அப்போ இந்த செயலிலே என்ன ஆகுது, கூடவே இறைவன் வர்றான்ப்பா. அதான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன, தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால். நீ அப்புறம் போய் உளுந்து உளுந்து கும்பிட்டாலும் சரி, அல்லது அங்க பிரதர்சனம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, விளைவு நிச்சயம். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் இன்னைக்கு குழம்புல வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் சரியாக தான் போட்டேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். குழம்புல உப்பு நிறையா போட்டுட்டேன். சரி, நான் என்ன பண்ணுறேன், நாம தான் இன்றைக்கி திருப்பூர் போகிறோம்ல, எம்கேஜி நகர தவமையத்துக்கு போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழம்பு சட்டி தூக்கிட்டே இங்கே வந்துட்டு அந்த சட்டி, குழம்பு சட்டி நடுவால் வச்சு நல்லா சுற்றி வர உட்காந்து நல்லா 1 மணி நேரம் நல்லா துரியாதீதம் பண்ணுறோம், சங்கல்பம் பண்ணுறோம். இந்த குழம்புல உப்பு குறையணும், இந்த குழம்புல உப்பு குறையணும், உப்பு குறையணும், உப்பு குறையணும், எல்லாம் சங்கல்பம்லாம் பண்ணிட்டோம். பத்தாவதுக்கு தூக்கிட்டு இங்கே ஏதாவது பெரிய கோயிலில் இருக்கும் பார்த்தீங்களா, கோயிலுக்கு கொண்டு போய் ஒரு 5 ரூபாய் அர்ச்சனை பண்ணிவிட்டு, ஐயருக்கு 5 ரூபாய்க்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு, இந்த குழம்புல உப்பு குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணியாச்சு, தவம் பண்ணியாச்சு, சங்கல்பம் பண்ணியாச்சு, கோயிலுக்கு போய் அர்ச்சனையும் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். உப்பு குறைஞ்சிருக்குமா? குறையாது. எப்படிங்க குறையும்? செயலை செஞ்சுட்டேன். அதான் சொல்லுவாங்க, உப்பை தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும், தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சே தீரணும். இதுதான் நிச்சயம், இதை தீர்மானிக்கப்பட்டது. இப்போ நம்ம எப்படி தெரியுங்களா பண்ணுறோம், செயலை செஞ்சுட்டோம், ஆனால் விளைவு மட்டும் எனக்கு நல்லதாக வரணும். இது எப்படி சாத்தியம்? அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இது மகரிஷியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்க. மகரிஷி தெரியும் நமக்கெல்லாம். அவர் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 2 அம்பாசிடர்காரை வச்சு தொழிலில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார். சரிங்களா? அந்த காலத்தில் 2 அம்பாசிடர்காரை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார். ஒன்று அவருக்காக வச்சுக்குவார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த காரை அப்படியே ஃப்ரீயாகவே பெட்ரோல் போட்டு ரெடியாக நிறுத்தி வச்சுருப்பார். அப்படி இருந்தவர், அதாவது தொழில் உச்சாணத்தில் இருந்தவர், உச்சியில் இருந்தவர், ஒரு சில நெருக்கடி, பொருளாதார நெருக்கடியில் வந்த டைமில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தொழிலில் நலிவடைஞ்சிருச்சு. என்னாச்சுங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் விற்று, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எல்லாம் விற்று செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இவர் 2 மனைவியும் கூட்டிகிட்டு நடுத்தெருவுக்கு வந்தார். நைட்டில் இருக்கிறது கூட வீடு இல்லை, எல்லாம் விற்றுட்டார். அது ஒரு ஆப்போசிட் வீட்டில் ஒரு திண்ணையில் போய் உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ மகரிஷியோட மனைவி கேட்குறாங்களாம், ஏங்க நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாமே அப்படின்னு அந்த வார்த்தை கேட்குறாங்க மகரிஷிகிட்ட. கொஞ்சம் தொழில் பண்ணிங்க, நல்லா ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தோம், கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தீங்கன்னா நமது தொழில் அப்படியே தக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ மகரிஷி எழுதுறாருங்க ஒரு கவி, இயற்கை எண்ணம் பேராட்டக்காரனுக்கும் என்றும் எல்லா ஜீவன்களும் எடுத்தெறியும் காய்கள், பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பீத்தெறிவான், அருள்வான், பிழை என்று சொல்வதற்கு பிறந்தோர் யார் இந்த பேருலகில். எப்பா அந்த இறைவன் அப்படிங்கிற பேராற்றல் ஒரு பெரிய ஆற்றல் மிக்கவன், ஒரு சக்தி வாய்ந்தவன். அவனுக்கு நாமெல்லாம் யாரு? எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள்,
நம்மள பகடக்காய் மாதிரி தூக்கி என்ன பண்ணுவான், பெயர்த்து இடமாற்றி வைப்பான். அவனுக்கு தெரிஞ்சுது அன்னைக்கு என்னை அந்த லெவலில் வச்சுருந்தான், இன்னைக்கு இந்த லெவலில் கொண்டு வந்துட்டான். எல்லாம் அவன் செயல். பெயர்த்து இடமாற்றி வைப்பான், பீ தெரிவான். கொஞ்சம் விட்டுருந்து என்னை தூக்கி இந்த உலகத்துல இல்லாமல் பண்ணியிருப்பான். சரி, இறைவன் அவ்வளோ பெரிய கொடுமைக்காரனுங்களா? அப்படியே இடம் மாற்றி வீசி போடுறதுக்கும் இடம் மாற்றி வைக்கிறதுக்கும் அவன் அவ்வளோ பெரிய கொடுமைக்காரனா? அருள்வான். ஏன்னா அன்பும் கருணையுமானவன், அன்பும் கருணையுமானவன் தான் இந்த இறைவன். அப்ப என்றும் எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள் அவனுக்கு. அவன் நினைச்ச என்ன பண்ணுவாங்க, எங்க வேணாலும் மாற்றி வைப்பான், இடம் மாற்றி வைப்பான், பீ தெரிஞ்சிருவான், அருள்வான். அப்ப இது பிழை என்று சொல்வதற்கு பிறந்தோர் யார் இந்த பேருலகில்? ஏப்பா நீ செய்யறல சரியே இல்லைப்பா, நாம் சொல்கிறோம்ல, உனக்கெல்லாம் கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா அப்படின்னு யாரை போய் திட்டிகிட்டு இருக்கிறோம்? கடவுளையே திட்டிகிட்டு இருக்கிறோம். நாம் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு கடைசி அவனை போய் திட்டுறது. உனக்கெல்லாம் கண்ணே இல்லை, காதே இல்லை, மூக்கே இல்லைன்னு அவனை போய் திட்டிகிட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் என்னங்குது? இந்த எல்லா ஜீவன்களுடைய ஆட்டம். இந்த ஆட்டம் யாருடையது? இதுதான் தெய்வத்தின் திருவிளையாடல். ஓகேங்களா? எல்லா ஆட்டம் அவன் தான் ஆடிட்டு இருக்கிறான். அவனுக்கு முன்னாடியில் நாமெல்லாம் அவன் எங்கே வைக்கிறானோ அங்கே போய் தூக்கி வெளியில் போட்டாலும் சரி, வெளியில் போயிட வேண்டியதான். அப்போ மகரிஷி தன்னோட மனைவி அந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த கவி எடுத்து எழுதுறாருங்களாம். என்னை என் தொழிலெலாம் ஒரு காலத்தில் இப்படி வச்சுருந்தான்ப்பா, இன்றைக்கி இங்கே கொண்டு வந்துட்டான், இதை நான் ஏற்று அனுபவிச்சுக்குன்னு சொல்கிறாராம். அதுதான் மகான்கள். அந்த பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வராதனால தான் ஐயோ கடவுள் என்னையை மட்டும் இப்படி வச்சு செய்கிறாரே, அவங்களாம் நல்லா வச்சுருக்கிறாரே, மற்றவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களே, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறானே, இந்த கடவுளே இந்த கடவுள் சரியில்லைப்பான்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு கடவுளை கும்பிட போயிடுவோம். நான் கேட்குறல இந்த கடவுளை கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, இன்னொரு கடவுள் தேடி போயிடுவோம். அப்போ நம்ம எந்த இடத்துலையும் நம்மளுடைய செயலை நம்ம ஒழுங்குபடுத்துறதே கிடையாது. செயலை ஒழுங்குபடுத்தாமல் நாம் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, தப்பு தப்பாக எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு எனக்கு விளைவு மட்டும் நல்லதாக வரும்னு கேட்டுட்ருக்குறோம். இது எவ்வளோ ஒரு பெரிய முட்டாள்தனம் பாருங்கள். அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ செயல் செய்தால் நிச்சயமாக விளைவு கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? விளைவுங்கிறது கன்ஃபார்ம், அதில் எந்த ஒரு யாருக்கு எந்த பாரபட்சம் இல்லாமல் இறைவன் கொடுப்பாங்கிற தெரிஞ்சு போச்சு. சரி, எப்போங்க விளைவு வரும்? வள்ளுவர் சொன்ன மாதிரி காலையில் மத்தியானமாக வந்துடுமா? வரலாம். ஒரு சில செயல்களுக்கு ஒரு நாள் விளைவு வரலாம், அல்லது ஒரு வாரத்தில் வரலாம், அல்லது ஒரு மாதத்தில் வரலாம், இல்லை என்றால் ஒரு வருடத்தில் வரலாம், இல்லை என்றால் 10 வருடத்தில் கூட வரலாம், ஏன் இந்த பிறவியிலே கூட வரலாம், இல்லை என்றால் அடுத்த பிறவியில் கூட விளைவு வரும். விளைவு நிச்சயம். இது என்னங்க இது? நான் செஞ்சுட்டுனா நானே அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே, இது எதுக்கு அடுத்த பிறவி வரைக்கும் நீடிச்சுட்டு போகணும்? இறைவன் அந்த சித்திரகுப்தன் எப்படி கணக்கு போட்டு வச்சுட்டு இருக்கிறான், கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சு கூட மாறாமல் கணக்கு போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க உள்ள. அப்போ அவனுடைய கணக்கு மாறாது, கூலி தவறாமல் தான் கொடுத்துட்டு இருப்பான். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நான் ஒரு கீரை விதையை முளைக்க போட்டேன்னா ஒரே மாதத்தில் என்ன ஆகுது, அந்த கீரை வந்துடும், அதை பறித்து நான் சாப்பிட்றலாம். இப்போ ஒரு தக்காளி விதை போடுறேன், அந்த தக்காளி செடி வந்து அந்த காயாக பொறிச்சு நான் சாப்பிட்றதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். இப்போ ஒரு தென்னங்கன்று வைக்கிறேன், அந்த தென்னை மரம் பெருசாகி அதில் இருக்கிற இளநியோ தேங்காயோ பொறிச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 5 to 10 வருஷம் ஆகும். ஒரு பனங்கொட்டை போட்டு ஒரு பனைமரம் வைக்கிறேன், அந்த பனைமரம் பெருசாகி எனக்கு நொங்கெல்லாம் தரணும் அப்படின்னா 40 வருஷம் ஆகும். ஓகேங்களா? இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னையை வச்சவன் தின்னுட்டு செத்தான், பனையை வச்சவன் பார்த்துட்டு செத்தான். ஏன்? பனைமரம் வச்சவங்களுக்கு அது பலனை கொடுக்காது, அவங்களுடைய அடுத்த சந்ததிகள்லாம் வந்து பலனை அனுபவிப்பாங்க. இந்த மாதிரி தான் நீ எந்த ஒரு செயலை செய்தனாலும், தக்காளி கீரையாட்டு ஒரே மாதத்தில் வந்துடலாம், தக்காளி மாதிரி 3 மாதம் கழிச்சும் வரலாம், தென்னை மரம் மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சும் பலனுக்கு வந்துடும், அந்த விளைவு வந்துடும். பனைமரம் மாதிரி இந்த பிறவி போய் அடுத்த பிறவியிலேயாவது உனக்கு விளைவு வரும், ஆனால் விளைவுங்கிறது நிச்சயம். ஓகேங்களா? சரி, இதற்கு உதாரணமாக அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஓகேங்களா? இது உண்மையில் நடந்த சம்பவம். இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கெவின், அவன் பேர் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு தான் இருக்குது, அவன் பேர் வந்து கெவின். ஓகேங்களா? அவன் வந்து அந்த வீட்டுக்கு பேப்பர் போட்டுட்ருக்கிற வேலை பார்த்துட்ருக்கான். அவன் ரொம்ப கொஞ்சம் வறுமையான சூழல் தான், அவன் குடும்பம் சாப்பாட்டுக்கு சரியான வசதியெல்லாம் இல்லை. அவன் வீட்டுக்கு பேப்பர் போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தில் எடுத்து அப்படியே ஸ்கூல் ஃபீஸெல்லாம் கட்டி படிச்சிட்ருக்கிறான். 2 நாளாக சரியாக சாப்பாடு இல்லைங்க வீட்டில். பேப்பர் போட வர்றான், அவனால் முடியலப்பா, அவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி, ஒரு வீட்டில் பேப்பரை போட்டுட்டு அந்த வீட்டு கதவையே தட்டி கொஞ்சம் தண்ணியாவது வாங்கி குடிக்கலாம், எனக்கு ரொம்ப அடுத்த வீட்டுக்கு போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு கதவை தட்டுறான்.
ஒரு பெண், அழகான ஒரு இளம் பெண் வர்றா. பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குங்களான்னு கேட்குறான். அந்த பெண் இவளை பார்க்குற அந்த பையனை, ஐயோ பாவம் ரொம்ப சோர்வாக இருக்கிறான், ரொம்ப டயர்டாக இருக்கிறான், சாப்பிட்டுட்டு 2-3 நாள் இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி போட்டு இவன் தண்ணி தான் கேட்டான். ஆனால் அந்த பொண்ணு உள்ளே போயிங்க நல்லா நல்லா ஒரு பெரிய டம்ளரில் நல்லா பால் சூடாக ஆற்றி கொண்டு வந்து அதில் பாதாம் பிஸ்தா அப்படி சத்துள்ள பொருளையெல்லாம் போட்டு நல்லா இவ்வளோ பெரிய டம்ளரில் பெரிய டம்ளரில் கொண்டு அந்த பாலாக கொண்டு வந்து அந்த சிறுவனுக்கு கொடுத்தாங்களாமா. அந்த சிறுவனுக்கு பசி மயக்கம், அப்படியே வாங்கி கடன்னு குடிச்சிட்டான். குடிச்சு முடிச்ச உடனே எங்க இதுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு அவனுடைய சட்டை பாக்கெட்டில் கை விடுறான். நம்ம ஊரில் ₹1 மதிப்பு இருக்கக்கூடிய டாலர் அவங்ககிட்ட அப்போ கையில் இருக்குது. அப்போ அந்த பெண்ணு சொல்கிறாளாம், இங்கே பாருப்பா, இது நான் அன்பால் கொடுத்தேன், அன்புக்கு விலை மதிப்பு இல்லை. அன்பு எதாவது விலை பேச முடியுமா? அப்போ அன்புக்கு விலை மதிப்பெல்லாம் இல்லைப்பா, நீ சந்தோஷமாக குடிச்சிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்றாங்களாம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். வந்துடுறான். அப்படியே காலங்கள் உருண்டு ஓடுது. ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பையன் நல்லா படிக்கிறான், டாக்டர் ஆகிட்டான். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜனாக வந்துட்டான் அந்த கெவின். ஓகேங்களா? இப்போ சென்னையில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சுக்கோங்களா, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறான். அப்போ ஒரு பெண்மணி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா தனக்கு உடம்புல என்ன வியாதினே தெரியல. எத்தனையோ டாக்டர்கிட்ட போகிறாங்க, எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தன்னோட நோயே சரியாக மாட்டேங்குது. கடைசி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த அம்மா வர்றப்ப அந்த கெவின் தான் போய் அந்த அம்மாவை பார்க்குறாங்க. இந்த கெவின் அந்த அம்மா பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டான். நான் ஒரு 10 வயசு சிறுவனாக இருக்கிறப்ப எனக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தாங்க பார்த்தியா, அந்த அம்மா தான் அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அந்த அம்மாவுக்கு இவனை அடையாளம் தெரியல. ஏன்னா அப்போ 10 வயசு, இன்னைக்கு வளர்ந்து வாலிபனாக இருக்கிறான். அதனால் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இவனை அடையாளமாக கண்டுபிடிக்க முடியல. சரி, அப்போ இவன் நல்லா ஞாபகம் வச்சுருக்கிறான், எனக்கு முடியாத இருக்கிற சூழ்நிலை எனக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட ரிப்போர்ட்லாம் வாங்கி பார்க்குறான். அந்த அம்மாவுக்கு மேற்கொண்டு என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் நல்லா செக் பண்ணுறான். செக் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் நல்லா போராடி அந்த அம்மா பூரணமாக குணப்படுத்திட்டான். அந்த அம்மா கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாங்க. இப்போ அந்த அம்மா டிஸ்சார்ஜ் ஆகணும், வீட்டுக்கு போகணும் இல்லை. இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா அப்படியே அந்த அன்னைக்கு வீட்டுக்கு போகணும். டாக்டர்கிட்ட ஒரு பில்லு வரும் இல்லை. அந்த அம்மா ஒரு டென்ஷனால் உட்காந்துருக்குறாங்க. ஐயோ 20-25 நாள் ஆயிடுச்சே, டாக்டர் வர எவ்வளோ பில் போடுறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. டாக்டரும் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து எழுதி, அந்த கெவின் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி ஒரு கவரில் போட்டு சிஸ்டர் கொடுத்து, இந்த அம்மா இதை கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவரில் போட்டு கொடுத்துட்றாரு. அந்த சிஸ்டரும் அந்த அம்மாட்ட போய் இந்த கவர் கொடுக்குறாங்க. அந்த அம்மா அந்த கவரை கொடுக்குற பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு லைன் எழுதியிருக்கிறார், நோட் ஆல்ரெடி பெய்டு ஃபார் எ கப் ஆஃப் மில்க். புரியுதுங்களா? அதாவது இந்த மருத்துவ செலவுக்கு உண்டான பணம் ஏற்கனவே 25 வருடங்களுக்கு முன்னால் ஒரு டம்ளர் பாலால் கட்டப்பட்டு விட்டது. ஆல்ரெடி பெய்டு ஃபார் எ கப் ஆஃப் மில்க் அப்படின்னு ஒரே ஒரு லைன் எழுதியிருக்கிறாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது, அடடா அந்த பையனா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த டாக்டர் சொல்கிறாரு, அந்த அம்மா ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறாங்க. நினச்சி பாருங்கள், சின்ன ஒரு உதவி, ஒரு 1 டம்ளர் பால் கொடுத்ததுக்கு தன்னோட உயிரையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அந்த செயல் எவ்வளோ ஒரு உயர்ந்த செயலாக இருக்குதுங்க. ஆனால் நம்ம ஒரு சின்ன தப்பு தான் செய்வோம், அடி பெருசாக உழுகுதுங்க, பலமாக உழுகுது அடி. நாம் நினைக்கிறோம், ஏன் தான் அந்த கடவுளுக்கு எம்மால மட்டும் இப்படி ஒரு காண்டா இருக்கிறாரு, எனக்கு தான் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். கடவுளை நான் அவ்வளோ ஒரு தெரியாதுங்களா? யாருக்கு எதை எப்பப்போ கொடுக்கணுங்கிறது அவர் சரியாக வச்சிட்ருக்கிறார். அதான் சொல்லுவாங்களே, இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. இதுதான் கான்செப்ட். நாம் இது புரிஞ்சுக்கிறதே இல்லை. ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவான்ல, நல்லவனை கடவுள் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவனை சோதிக்க மாட்டான் ஆனால் கை விட்டுருவான். இதுதான். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி நாம் ஒரு விளைவு, ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கு விளைவு அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அது ரெடி, அது கன்ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ நம்ம அது எப்போ வேணாலும் வரணும். இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட்டு, இப்போ நான் தப்பு செஞ்சேன்னா அந்த தண்டனை எனக்கே கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு எங்கள் அம்மா அப்பா செஞ்சது, எங்கள் தாத்தா பாட்டி செஞ்சது, என் பாட்டன் பூட்டன் எல்லாம் செஞ்சதுக்கு நான் ஏன் அனுபவிக்கணும்? இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமில்ல. இப்போ நான் தப்பு செஞ்சுட்டுனா அந்த தண்டனை எனக்கே கொடுத்துட்டு போகணும்.
இது எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு மூலியமா யாரோ செஞ்ச தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், தக்காளி பழம் வாங்குகிறோம். இப்போ தக்காளி பழம் வாங்குகிறோம், எனக்கு 1 கிலோ தக்காளி வேணும். அதுக்கு ஒரு 10 பழத்தை எடுத்து போட்டால் 1 கிலோ வந்துருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 8 பழம் மட்டும் கொண்டு போய் வைக்கிறேன். அந்த அம்மா கடைக்காரம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் 1 கிலோ அளவுள்ளவுடைய கல் இருக்குது, 1 கிலோ அளவு இருக்கக்கூடிய கல் இருக்குது, இந்த பக்கம் தக்காளி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ 8 தக்காளி போட்டாங்க, இன்னுமே 2 சரியாக வரல, கல் இருக்கிற பக்கம் கீழேயே இருக்குது. அப்போ 9வது ஒரு தக்காளி போடுறாங்க, அப்போவுமே சரியாக வரல. அந்த 10வது ஒரு தக்காளி போட்டோன்னா 2 சரியாக வந்துருச்சு. இப்போ நம்ம நினச்சிக்கலாமா, அந்த 10வது போட்ட தக்காளிக்கு தான் அந்த 1 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய அந்த இருக்குதுன்னு நினச்சிக்கலாமா? ஏற்கனவே 9 தக்காளிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஏற்கனவே எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஒரு 100 கிராமா 100 கிராமா ஒரு 900 கிராம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. நான் அந்த 10வது தக்காளி எடுத்து போட்டேன்னு எப்படி சரியாக வந்த மாதிரி நான் ஒரே ஒரு சின்ன தப்பு, ஒரு 100 கிராம் அளவில் ஒரு தப்பை தான் செஞ்சேன். இங்கே என்னாச்சுங்க, என்னுடைய செயலும் இறைவனுடைய திருவிளையாடலும் சரியாக வந்துருச்சு, வச்சு செஞ்சுட்டான். இப்போ நாம் புலம்பிகிட்டு இருக்கிறோம், ஒரே ஒரு தப்பு தானே செஞ்சேன், அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு. வேறு வழி இல்லை. ஆல்ரெடி 900 கிராம் அளவுக்கு, இது 900 இருக்கலாம் அல்லது 9 லட்சமாக இருக்கலாம், 9 கோடி இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நான் சின்னதாக ஒரு 100 கிராம் அளவுள்ள ஒரு படத்தை எடுத்து போட்டேன், ஈக்குவலாக வந்துருச்சு தராசு தட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதி கோர்ட்ல எப்படி இருக்குங்க, தராசு. நீதிபதி எப்படி இருக்கணும், நீதி எப்படி கொடுக்கணும். அதனால தான் அந்த நீதி தேவதையோட கண்ணை கட்டியிருப்பாங்க. ஏன் கண்ணை கட்டி வச்சுட்டாங்க, அதாவது எதிரில் இருக்கிறவன் யாரும் இவன் ஏழை பணக்காரன் இவன் படித்தவன் படிக்காதவன் அங்கே எந்த ஒரு பாரபட்சம் இருக்கக்கூடாது, செஞ்ச செயலுக்கு தண்டனை, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி நம்ம ஊர் மக்கள்லாம் கொடுக்குற தண்டனை இப்படியா இருக்குது. கொஞ்சம் தராசு தட்டில் கொஞ்சம் பணம் வெயிட் ஏற 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 இங்கே தீர்ப்பு மாறிடுது. திருவிளையாடல் என்ன ஆகுதுங்க, மாறுது. ஆனால் இறைவனோட திருவிளையாடல் மாறவே மாறாது. ஓகேங்களா? அப்போ அதனால தான் சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளும், வச்சு தான் செய்வான். புரியுதுங்களா? அரசன் என்ன பண்ணுறான், அப்போதைக்கு என்ன பண்ணுறான், அவனுக்கு என்ன தெரியுதோ அவனுக்கு உடனே ஒரு நீதிபதி என்ன பண்ணுறாரு, தன்னோட அதிகாரம், ஒரு ஜட்ஜு தான் அது ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, அவர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இவனுக்கு மரண தண்டனை இவனுக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் உண்மையான கான்செப்ட் அவருக்கு தெரியுமா? ஆனால் அரசன் அன்றே கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு தெய்வம் அவசரப்பட்டல எதையும் கொடுத்துறாது, நமக்கு வச்சு தான் செய்யும். ஓகேங்களா? சரி, இப்போ சரிங்க, இப்போ தெரிஞ்சிருச்சு எந்த செயலை செஞ்சாலும் விளைவு நிச்சயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ நம்ம இங்கே மனவளக்கலைக்கு வந்துட்டோம், நமக்கு ஒரு குரு கிடச்சிருக்கிறார் மகரிஷி, இங்கே வந்து தவமெல்லாம் பண்ணுறோம். தவம் பண்ணினாலும் விளைவு வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். நமக்கு எப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி எல்லா குறையும் அவர்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை கடவுள் மேலே, அந்த பக்தி மார்க்கத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம், இங்கே வந்தாலும் நம்மளுடைய கான்செப்ட் என்னவா இருக்குதுங்க, எல்லாம் மகரிஷி பார்த்துக்குவார். இப்போ ஒரு பயிற்சிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படி தெரியுங்களா இருக்குது, உள்ளே வர்றாங்க, ஒரு வாரம் பயிற்சியெல்லாம் சொல்லித்தரோம், அந்த ஒரு வாரம் செய்கிற பயிற்சியில் உங்களுக்கு உடம்புல எந்த வியாதியும் வரக்கூடாதுங்களாம், இருக்கிற நோயும் போயிடணும், இனிமேல் நோயே எனக்கு வரக்கூடாது. எங்கள் மகரிஷி என்ன மந்திரவாதியா? நினச்சி பாருங்க, நான் தவம் பண்ணிவிட்டு எனக்கு கவலையே இருக்கக்கூடாதுப்பா, நான் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படி தான் நினைச்சிட்டு உள்ளே வராங்க. இப்போ இதுக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுங்க, இப்போ பாருங்கள் நம்ம யோகாவில் இருக்கிறோம், நம்மளுக்கு லைட்டாக சளி பிடிச்சதுனா கூட உடனே அவங்க எந்திரிகளை கேட்குறாங்க, நீங்கள் யோகாவெல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு சளி பிடிக்குமா? இது என்னங்க இது அநியாயமாக இருக்குது. கால் வலிக்குன்னு சொல்ல முடியல, நீ யோகா பண்ணுறீங்க கால் பயிற்சின்னு வேறு சொல்கிறீங்க, உங்களுக்கு கால் வலிக்குமா? ஐயோ வாயே திறக்க முடியலைங்க. நினச்சி பாருங்க. அப்போ நமக்கு குரு கிடைச்சிட்டார், இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், தவம் செய்தாலும் விளைவு நிச்சயமாக வரும். விளைவை மாற்ற முடியாது, வினைகளை கடக்கலாம். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இங்கே வந்துட்டோம், நம்மளுடைய அந்த செயல்களை என்ன பண்ணிக்கலாம், ஒழுங்குபடுத்திக்கலாம். அந்த செயலை ஒழுங்குபடுத்தக்கூடிய பயிற்சி தான் மகரிஷி கொடுத்துட்டு இருக்கிறார். இதுக்கெல்லாம் கொஞ்சம் புரிதல் வேணும், கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வெளியில் இருக்கிறவங்க இங்கே வந்து எப்படி எனக்கு இம்மீடியட்டாக எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறாங்களோ, அதே போல் நாம் நினைக்கிறோம் வெளியில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக கொஞ்சம் துன்பம்லாம் அளவாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு.
இங்கே வந்தால் தான் அடி பலமாக உழுகுது. இதுக்குள்ளே வந்த பின்னாடி தான் அடி பலமாக உழுகுதுங்க. எங்கேயும் ஒரு வார்த்தை போக முடியல. வீட்டில் போய் கோவப்பட்டா போதும், நீ எல்லாம் யோகா பண்ணுற, கோவப்படலாமா? ரெடியாக இருக்கிறாங்க கேள்வி வச்சு இது பண்ணுறதுக்கு நம்மளை. அதே மாதிரி நம்ம எதுவும் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன தலைவலிக்குன்னு சொல்ல முடியல, சளி பிடிச்சிச்சுன்னு சொல்ல முடியல, கால் வலிக்குன்னு சொல்ல முடியல, நீ யோகா பண்ணுறீங்களா, உனக்கு எப்படி இதெல்லாம் வரும்? அப்போ மகரிஷி சொல்கிறாங்க, விளைவை மாற்ற முடியாது, வினைகளை கடக்கலாம். சரி, உதாரணத்துக்கு ரமண மகரிஷி எடுத்துக்கோங்க. ஏங்க அவர் பண்ணாத தவமா நம்ம பண்ணிக்கிட்டோம். திருவண்ணாமலையில் பாதாள லிங்கம், அங்கே போயிருக்கிறவங்க அந்த இதை போய் பார்த்துருக்கீங்களா? கீழே பாதாள லிங்கம்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4-5 படி இறங்கி போய் கீழே இருக்கும். அந்த இடத்துல ரமண மகரிஷி உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாருங்களாம். தவம்னா தவம், அதுதாங்க தவம். அப்படியே தன்னையே மறந்து அப்படி ஒரு தவம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அப்போ அந்த இடம் அப்போ வெறும் பெரிய மலை மாதிரி தான் இருந்துச்சு, வெறும் காடாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு வரல கோயில் இல்லை. அப்போ என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ உட்காந்துன்னு அவருக்கே தெரியல. அவர் மேலையெல்லாம் அப்படியே எறும்பு கரையான் எல்லாம் போய் அப்படியே அரிக்குது. அவர் உடம்புல இருந்து ரத்தம் ஒழுகுது. அந்த பக்கம் ஆடு மேய்க்க வந்த சிறுவர்கள் அதை பார்த்துட்டு, ஐயோ ரத்தமெல்லாம் வருது, அப்போ இந்த மனுஷு உசுரோட தான் இருப்பானாட்டிருக்குன்னு சொல்லி போட்டுங்க ஊருக்குள்ளே போய் 4-5 பேர்த்து கூட்டிகிட்டு வராங்க. அங்கே ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவர் உடம்புல இருந்து ரத்தம் ஒழுகுது. அந்த தாத்தா கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கிறாரு, வந்து பாருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து எல்லாரும் அந்த தவத்திலிருந்து அவர் அப்படியே இயல்பு நிலைக்கு மீட்டு கொண்டு வராங்க. அப்படி தவம் பண்ண ரமண மகரிஷிக்கு கேன்சர், தெரியுங்களா? கையில் நினச்சி பாருங்க. அந்த மகானுக்கெல்லாம் வந்த கஷ்டம் நமக்கெல்லாம் 1% வந்துருது, நாமளாம் இதுக்குள்ள வருவோமா? ஐயோ சாமி, நாம தான் இங்கே வந்துட்டோம்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். உடம்புல இருக்க எல்லா நோயும் போயிடணும், தவம் பண்ணிட்டு எனக்கு கவலையே வரக்கூடாது, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். இங்கே மகரிஷி மேஜிக் ஷோவாக நடத்துகிறாரு. அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு உள்ளே வர்றாங்க. அதனால் அவன் தாக்கு பிடிக்க முடியல. அப்போ அப்படிப்பட்ட தவம் பண்ண ரமண மகரிஷிக்கு கேன்சர், புரியுதுங்களா? கையிலைங்க டாக்டர் வராரு, அவர் ஆப்ரேஷனே வேணாங்கிறாரு. அந்த கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணு ஆயிடுச்சுங்க கையில். அதில் புழுவெல்லாம் உள்ள அப்படியே அவர் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த சதையை சாப்பிட்டுட்டு இருக்குமாமா. அந்த புழுவெல்லாம் சாப்பிட்டு அது கீழே விழுங்குங்களாமா. இந்த மனுஷன் அந்த புழுவை எடுத்து போய் சாப்பிட்டுக்கோன்னு எடுத்து அந்த தன்னோட கையிலேயே உள்ளுட்டுக்குவாருங்களாம். நினச்சி பாருங்க, அவ்வளோ பெரிய மகான். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வராங்க, டாக்டர் அனஸ்தீசியா கொடுக்குறார். அனஸ்தீசியா வேண்டான்ட்டார். வேணாம்ப்பா, அவர் உடல் வேற ஆன்மா வேறையே பார்த்தார். அதே மாதிரி அனஸ்தீசியா போட்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு என்ன அறுத்துட்டு இருக்கிறார், இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார், அவரும் பேசிக்கிட்டே இருக்கிறார். அறுத்தாரு, ஆப்ரேஷன் பண்ணார். அப்போ அப்படிப்பட்ட தவம் செஞ்ச ரமண மகரிஷிக்கே கேன்சர் என்றால், இப்போ நாமளே ஏமாத்திரம் விளைவுகளை மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. வினைகளை கடக்கலாம், வினைகளை ஒழுங்குபடுத்தலாம். வினை என்றால் செயல், ஓகேங்களா? அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. நான் அதைத்தான் இப்போ சொல்ல வரேன். மகான்களெல்லாம் அந்த பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தமே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. சரிங்க, இதுக்கு ஒரு சம்பவம். பட்டினித்தார் நமக்கெல்லாம் தெரியும். பட்டினித்தார் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தருங்க. அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் அப்படியே வாணிபம் செஞ்சுட்டு இருந்தாருங்க. அப்படியே ஒரு முறை கப்பலில் வாணிபம் செஞ்சுட்டு வந்தாருன்னா வர்றப்ப அப்படியே தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியமாக கொண்டு வந்து போடுவாருங்களாம். அவ்வளோ பெரிய செல்வந்தர். அப்படிப்பட்ட செல்வந்தருக்கு ஒரு மகன் இருந்தார், மருதவாணன். பட்டினத்தாரோட மகன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருதவாணன். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசான உடனே மகனுக்கு வாணிபத்தை கற்றுக் கொடுக்குறாரு பட்டினத்தார். இந்தாப்பா, நீ இன்னைக்கு கப்பல் நீ போய் வியாபாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாருங்க. இவனும் போனான். போயிட்டு அந்த கப்பலில் திரும்ப வரப்போ என்ன தெரியுங்களா கொண்டு வந்தான்? எரு வரட்டையும், அதை எருவ மட்டைன்னு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த எரு வரட்டையும் தவிட்டு மூட்டையும் கொண்டு வந்து போட்டானுங்களாம். பட்டினத்தாருக்கு எப்படி இருக்காது? அட முட்டாளே, இதுதான் நீ வாணியம் பண்ணுற அழகா? நான் போனால் எவ்வளவெல்லாம் சம்பாரிச்சு கொண்டு வந்திருப்பேன், நீ என்னடா இப்படி கொண்டு வந்திருக்கிறீ அப்படின்னு கேட்குறாரு. அந்த மருதவாணன் எதுவுமே பதில் பேசலைங்க. ஒரே ஒரு காதற்ற ஊசியும் ஒரு ஓலைச்சுடல் ஒரு வார்த்தை எழுதிட்டு போயிட்டான். காதற்ற ஊசியும் வாராதே காணும் கடைவெளிக்கே. இந்த ஒரு வார்த்தை தான் பட்டினத்தார் வந்து என்னாச்சுங்க, முக்தி நிலைக்கு அழைச்சிட்டு போச்சு. இது என்ன அர்த்தங்க? இந்த காதற்ற ஊசியோட நீ செத்த பின்னாடி ஒரு மரண யாத்திரைக்கு போகும்ல, அந்த மரண யாத்திரைக்கு இந்த காதற்ற ஊசி கூட வராதுப்பா. அப்போ இந்த வார்த்தையில் தெளிவு வந்தவர் தான் பட்டினத்தார். என்ன பண்ணிட்டாருங்க, உறவு செல்வங்கள் மனைவி மக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டார். அப்பா சாமி, எனக்கு முக்தி வேணும், எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க.
போயிட்டு அப்படியே போகிறாரு போயிட்டே இருக்கிறார். ஒரு சிவன் கோயிலில் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கிறார். தவம் பண்ணுறார். அவர் அப்படி தான் தவம் பண்ணுறார். அப்படியே தன்னை மறந்து அப்படியே ஆழ்ந்து போயிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட அரசனோட மனைவி அரசியோட முத்துமலை ஒரு திருடன் தூக்கிட்டு போயிட்டான். அந்த அரசனோட மனைவி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அரசியோட முத்துமலை ஒரு திருடன் தூக்கிட்டு வர்றான். இந்த அரண்மனை காவலர்களும் சும்மா இருப்பாங்களா? துரத்திட்டு வர்றாங்க அந்த திருடனை. திரும்பி பார்த்தான் 10 பேர் துரத்திட்டு வராங்க. ஐயோ சாமி, இவன் கையில் கிடைச்சோம், இன்னைக்கு அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சுதுன்னு சொல்லி போட்டு இந்த திருடன் என்ன தெரியுங்களா பண்ணா, அந்த முத்துமாலை கொண்டு வந்துட்டு ஓடி வர்றான். கரெக்டாக அந்த கோயிலில் பட்டினத்தார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த முத்துமாலை தூக்கி பட்டினத்தார் கழுத்தில் போட்டு ஓடி போயிட்டான். அந்த காவலாளியில் ஓடி வர்றாங்க, அந்த முத்துமாலை பார்க்குறாங்க. பட்டினத்தார் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு சரியான கோபம். ஏண்டா, நான் அரசியோட முத்துமலை திருடிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்து கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே அவரோட தவம் அப்போ கூட கலையிலீங்க. அப்படி தவம் உணர்வு கொஞ்சம் கூட ஒரு கலையவே இல்லை. அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் ராஜா முன்னாடி, அந்த அரசன் முன்னாடி நிறுத்திட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க. ராஜா, நம்ம அரசியோட முத்துமாலையை இவன் தான் தூக்கிட்டு போயிட்டான். இங்கே பாருங்க, கழுத்தில் போட்டிருக்கான். ஆனால் பாருங்க, ஒன்றும் தெரியாதனால்ட்டு நடிச்சிட்டு இருக்கிறான் கண்ணை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்களாம். அரசனுக்கு சரியான கோபம். உடனே ஒரு ஆணை, அதான் அரசன் அன்றே கொள்ளுவான். உடனே ஒரு உத்தரவு போடுறார், இந்த கழுமரத்தை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறார். அந்த காலத்தில் மரண தண்டனைனா கழுமரம் தான். அந்த கழுமரம் அப்படின்னா அதாவது ஒரு மரங்க, அதோட முனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதில் எடுத்து அந்த உடம்பு உள்ள விட்டாங்கன்னா உடம்பு அப்படியே கீழே வரப்ப 2ஆக கிழிஞ்சிட்டு வந்துடும். அதுதான் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட மரண தண்டனை. உடனே கழுமரத்தை ரெடி பண்ணுங்கிறாரு. இவனை தூக்கி கழுமரத்தில் உள்ளே போடுங்கிறாரு. அப்பத்தான் மெதுவாக அந்த பட்டணத்தாருக்கு அந்த தவம் கலையுது. அவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. நான் என்னப்பா பண்ணினேன், என்னை எதுக்குப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ நடிக்காதடா, உன்னோட கழுத்தில் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் குடிஞ்சு பார்க்குறாரு, ராணியோட முத்துமாலை அவனோட கழுத்தில் இருக்குது. சத்தியமாக எனக்கு இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிறாரு. அவர் சும்மா இருப்பாங்களா? உங்கள் கழுமரம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்போ அந்த பட்டினத்தார் ஒரு பாடல் பாடுறாருங்க. என் செயலாவது யாதொன்றும் இல்லை இறைவா, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். அதாவது அப்போ சொல்கிறாரு, இறைவா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நான் உன்னை நினச்சிட்டு தான் தவம் பண்ணேன், உன்னை நினச்சிட்டு இருந்ததுக்கு எனக்கு இந்த கதியா, கொண்டாந்து என்னை கழுமரத்தை வரைக்கும் விட்டுட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, என் செயல் இனிமேல் எதுவுமே இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். நீ எல்லாம் உன் செயல், எல்லாமும் உன் செயல் தான்ப்பா அப்படின்னு தெய்வத்திற்கு மன்றாடுறார். இந்த ஊனெடுத்த பின் செய்த வினை யாதொன்றும் இல்லை. இந்த ஊனெடுத்த பின், இந்த உடம்பு, ஊனுனா உடம்பு, இந்த உடம்பு எடுத்து வந்த பின்னாடி நீ எந்த ஒரு தப்புமே செய்யலப்பா. ஆனால் இதற்கு முன்னாடி, அதாவது பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனனே வந்து மூண்டதுவோ அப்படிங்கிறார். நான் இந்த உடல் எடுத்துட்டு இந்த பிறவி பிறந்த பார்த்தியாப்பா, இந்த பிறவியில் நான் எந்த ஒரு தப்பு செய்யலை. ஒரு கால் முன்பிறவி, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க, எப்போ இருந்தாலும் விளைவுங்கிற நிச்சயம் அப்படின்னா, அப்போ முற்பிறவியில் செய்த விளைவு, ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அதற்கு இங்கனே வந்து மூண்டதுவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாருங்க. அப்படி இறைவனை நினச்சிட்டு, இனிமேல் என் கையில் எதுவுமே இல்லை இறைவா, எல்லாம் உன் செயல் அப்படின்னு நினச்சிட்டு, இறைவனை நினச்சிட்டு மனதார உருகி பாடுறாரு. அந்த கழுமரம் தீ பிடிச்சிட்டு எரியுது. அப்போ தான் அரசனுக்கு உண்மை புரியுது, வந்தவர் யார் அப்படின்ட்டு. சாஷ்டாங்கம் அவர் கால் விழுந்து மன்னிப்பு கேட்குறார். அவர் தான் கடைசியாக என்னை சீடனை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் அவர் சீடனை ஏற்றுக்கிட்டார். அவர் தான் பத்திரகிரியார். அந்த அரசன் யாருங்க? பத்திரகிரியார் அவர் சீடன் ஆனார். ஆனால் பட்டினத்தாருக்கு முன்னாடியே பத்திரகிரியாருக்கு ஞானம் கிடச்சிருச்சு. இதெல்லாம் ஒரு கதை, ஓகேங்களா? அப்போ அவர் கூட சொல்கிறாரு பாருங்க, அவ்வளோ பெரிய தவ சீடர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, இது என் செயலால் வந்திருக்கலாம், ஓகேங்களா? இப்போ நாம தான் இங்கே வந்துட்டோம்னா நமக்கு எந்த ஒரு தப்பும் நடக்கூடாதுப்பா. எனக்கு உடல் ரீதியாக துன்பமே வரக்கூடாது, மன ரீதியாக சிக்கலே வரக்கூடாது, கவலையே படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆனானப்பட்ட ரமண மகரிஷிக்கும் பட்டினத்தாருக்கும் வந்த சோதனை விட நமக்கு வந்துட போகுதுங்க. அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பக்குவப்பட்டு விட்டார்கள். இதையும் வினைகளை கடந்து வந்துட்டாங்க, வினைகளை கடந்துட்டாங்க. அவங்க அப்போ கூட என்ன செய்கிறாங்க, இனி என் செயல் எதுவும் இல்லைப்பா, ஒரு கால் என்னுடைய முற்பிறவியில் எங்கள் அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டி யாரோ ஒரு செய்த தீவினை தீய செயல் இங்கனே வந்து மூண்டதுவோ அப்படின்னு பாடுறார், மனமுருகி பாடுறார். நம்மளுக்கு அந்த மனசு வந்துருமா?
ஒவ்வொரு முறையும் நம்ம கஷ்டப்படுறப்ப துன்பப்படுறப்பெல்லாம் ஐயோ இது நான் செஞ்சதுனால தான் எனக்கு வந்துச்சுன்னு நமக்கு மனதார ஒத்துக்கிறோங்களா? ஒத்துக்கிட்டு என்ன ஆகுறதுங்க? அப்போ நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். சரி, இப்போ பாருங்க, மகரிஷி இப்போ செய்த செயல் அப்படிங்கிறது விளைவு நிச்சயம். இப்போ எல்லா செயலுக்கும் ஒரே மாதிரி தான் விளைவு வரும் அப்படின்னா அது ஒரு 6 வகையை பிரிக்கிறாருங்க. நோக்கம், திறமை, இடம், பொருள், காலம், சூழ்நிலை. இந்த 6 வகையிலையும் விளைவுகள் மாறலாம். நான் ஒன்னொன்னே உதாரணமாக சொல்கிறேன். அதாவது நோக்கம், திறமை, இடம், பொருள், காலம், சூழ்நிலை. இந்த 6 வகையிலையும் நீங்கள் செயல்கள் செய்தால் அந்த சூழலுக்கேற்ப விளைவு மாறலாம். இப்போ உதாரணம் நோக்கம் எடுத்துக்கங்க. இப்போ டாக்டர் கையிலையும் கத்தி இருக்குது, கொலகாரன் கையிலையும் கத்தி இருக்குது. டாக்டர் கையிலையும் கத்தி இருக்குது, கொலகாரன் கையிலையும் கத்தி இருக்குது. 2 பேர்த்தோட ஒரே ஒரு நோக்கம் என்னங்க? அறுக்கிறது தான். செயல் ஒன்று தாங்க. டாக்டர் அறுக்கிறாரு, கொலகாரன் அறுக்கிறான். டாக்டர் அறுக்கக்கூடிய ஒரு செயலால் ஒரு உயிர் காப்பாற்றப்படுகிறது, கொலகாரன் அறுக்கக்கூடிய ஒரு செயலால் உயிர் போகுது. இப்போ விளைவு மாறுதுங்களா நோக்கத்தால்? சரி, திறமை. திறமை அப்படின்னா ஒரு பையன் நல்லா படிக்கிறான், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், நல்ல ஜாப்புக்கு போகிறான், சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போகிறான். இப்போ ஒரு பையன் என்ன ஆகுறான்? படிக்கலை, திறமையை பயன்படுத்தலை. 2 பேரும் படிக்கிறங்கிற ஒரே ஒரு செயலை தான் செய்கிறாங்க. இந்த திறமையை பயன்படுத்தி நம்ம நல்லா உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிட்டான். இன்னொருத்தர் படிக்கலை, என்னாச்சுங்க? கொலை, களவு, கற்பழிப்பு, சூது அப்படின்னு பஞ்சமா பாவங்களை செஞ்சுட்டு கீழ்நிலைக்கு போயிட்டான். அப்போ திறமையால் என்ன ஆகுதுங்க? விளைவு மாறுது. அவனுக்கு உயர்ந்த நிலை, இவனுக்கு தாழ்ந்த நிலை கிடைக்குது. சரி, இடத்தால் விளைவுகள் மாறலாம். ஓகேங்களா? இப்போ சிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல செயல் தாங்க. சிரிச்சா யாராவது தப்புன்னு சொல்லுவோமா? இப்போ சிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல செயல் தானே. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நம்ம சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, நல்லா சிரிக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இதே ஒருத்தர் இறந்தவங்க வீட்டு சாவு வீட்டுக்கு போகிறோம், அங்கே போய் சிரிச்சா? சிரிக்கங்கிறது அதான் சொல்லுங்க, எந்த ஒரு செயலை இடம் பொருள் பார்த்து செய்யணுங்கிறாங்கல்ல. இப்போ சிரித்தல் அப்படிங்கிற ஒரு செயல் அந்த திருமண வீட்டில் நல்லது, ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நம்மளுக்கு தந்துச்சு. இதே இறந்தவங்க வீட்டில் போய் நாம் சிரிச்சோம்னா பைத்தியகாரம்பாங்க. இன்னொன்று சொல்லட்டுங்களா? இந்த பால் குடிக்கிறோம், பாலை வீட்டில் குடித்தா பால் குடிக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. பனைமரத்துக்கடியில் போய் நின்று குடிச்சிங்கன்னா பனைமரத்துக்கடியில் போய் நின்று பாலை குடித்தாலும் கல் தான். அப்போ அதான் சொல்கிறாங்களே, இடத்துக்கு தகுந்த மாதிரி விளைவுகள் மாறுபடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருள் அப்படின்னா ஒரு கல்கண்டு எடுத்துங்க, அது சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். மயில் தூத்தத்தை எடுத்துங்க, அது சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். 2மே சாப்பிட்றோம். கல்கண்டு சாப்பிட்டா இன்பமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. மயில் தூத்தை சாப்பிட்டிங்கன்னா பாய்சன், விஷம், செத்து போயிடுவோம். 2மே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். விளைவு வேறு வேறு விதமாக வருதுங்களா? அப்போ பொருளுக்கு ஏற்றவாறு. அடுத்தது காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வள்ளலாரோட காலம் எடுத்துக்கோங்க. வள்ளலார் அன்னைக்கு என்ன பண்ணாருங்க? அவரும் இந்த மாதிரி சில தத்துவங்கள், மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, அறியாமையில் இருக்கிறாங்க, இவங்களை கொஞ்சம் நல்ல வழிக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே வள்ளலார் என்ன பண்ணாருங்க? சில தத்துவங்களெல்லாம் போதிச்சார். மக்கள் கேட்க விரும்பல, என்ன பண்ணிட்டாருங்க? கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டி கொண்டேன், கடை மூடிட்டார். யாருங்க? வள்ளலார். அடுத்தது இப்போ மகரிஷி, அந்த காலம் அது வள்ளலாரோட காலம். இப்போ அதே மகரிஷியோட உடம்புக்குள்ளார அந்த திருமேனி, மகரிஷியோட உடம்பு எப்படி இருந்துச்சுங்க? திருமேனி காண்டல் அப்படிங்கிறோம் இல்லைங்க, அந்த திருமேனி வாடகைக்கு எடுத்துட்டு உள்ள வந்துட்டார் வள்ளலார். அவரோட 42வது வயசுல வள்ளலார் வேதாத்திரி சொல்றாரு, வேதாத்திரி இன்று முதல் 10 ஆண்டு காலம் உன்னுடன் இருக்க போகின்றேன், இனி யார்கிட்டையும் இது சொல்லாதேன்னு சொல்லிட்டு அந்த திருமேனி வாடகை எடுத்துட்டு உள்ள வந்துட்டார். அப்ப மகரிஷி கொடுத்த நிறைய தத்துவங்கள், கவிதைகள் இதெல்லாம் ஏகப்பட்டதுங்க. ஓகேங்களா? அப்ப காலம் அப்படிங்கிறது பாருங்க, செயல் ஒன்றுதான். வள்ளலாரும் செயலை செய்ய ஒரு தத்துவங்களை போதிக்க செஞ்சாரு, அப்ப பெருசா ரீச் ஆகல மக்களிடையே. இப்போ மகரிஷியோட காலம் உலகம் பூரா பரவிட்டு இருக்குது. மனவளக்கலையாக, அறிவு திருக்கோயில்களாக, அறக்கட்டளைகளாக, தவ மையங்களாக உலகம் பூரா பரவுதுங்களா? அப்போ காலத்தால் விளைவுகள் மாறுதுங்களா இல்லையா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை. இதனால் எப்படி விளைவு மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு இங்கே எம்கேஜி நகர் யோகா மையத்தில் வந்து உலக அமைதி வார விழா வந்து நிறைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர்ற வழியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா என்ன சொல்கிறீங்க? வாப்பா நான் மன்றத்துக்கு தான் போகிறேன்,
இன்னைக்கு ஏதோ ஒரு சிந்தனை விருந்து நடக்குதாமா, போய் கொஞ்சம் மகரிஷியோட 2 கருத்து கேட்கலாமா அப்படின்னு இங்கே அந்த சூழ்நிலையால் அவங்கள பார்த்துட்டு அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா ஓகே. அவங்களும் சில நல்ல கருத்துக்கள் கேட்டுக்கிட்டு ஓகே எங்கேயாலும் இப்படி பயிற்சியெல்லாம் நடக்குதா, நானும் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல விளைவு. இப்போ அதே வர்றீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை சொன்னோன்னு என்ன சொல்கிறாங்க, அட போப்பா உனக்கு ஒரு வேலையே இல்லை, அங்கே போய் உட்காந்துட்டு கண்ணை மூடி தூங்குறதுக்கு நான் வீட்லேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வா சினிமாவுக்கு போகலாம், அப்படியே வா டாஸ்மார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையால் என்ன பண்ணுறாங்க, வேறு இடம் மாறி போகிறோம். என்ன ஆகுது விளைவு? இங்கே வந்தால் என்ன விளைவு இருந்தோ அதற்கு எதிர்மறையான விளைவு தான் அங்கே கிடைக்கும். அப்போ நோக்கம், திறமை, இடம், பொருள், காலம், சூழ்நிலை, இந்த 6 நாளையும் செயல் ஒன்றுதான், விளைவு மாறுபடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, பூனையோட பல்லு இருக்குதுன்னு வச்சுங்க, பூனை கடிக்குது. இந்த பூனையோட பல்லு பூனைக்குட்டிக்கு நல்லது, ஆனால் எலிக்கு கெட்டது. புரிஞ்சுதுங்களா? இந்த குட்டி போட்ட பூனை பாருங்க சும்மாவே இருக்காதுங்க, அதனோட குட்டியை வாயில் கவ்விட்டு தினம் இடம் மாற்றிக்கிட்டே இருக்கும். அது ஒரு இடம் மாற்றினா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 10 தடவை இடம் மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இதே தான் வேலை. நம்மளை கூட கிண்டலாக சொல்லுவாங்களே, எதுக்கு இப்படி குட்டி போட்ட பூனையாட்டவா அலைஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ அந்த பூனை கடிச்சிட்டு அந்த குட்டியை தூக்கிட்டு போச்சுன்னா அந்த குட்டிக்கு ஏதாவது வலிக்குமா? வலிக்காது. அது சமத்த கம்முன்னு உட்காந்துக்கும். அது எவ்வளோ பெரிய குட்டியாலும் சரிங்க, வாயில் கவ்விட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். இதே எலியை கவ்விட்டு வருது, எலி அப்படித்தான் பார்த்து அப்படியே பக்குவமாக கவிட்டு வருமா, ஒரே கடி சட்னி. இப்போ பாருங்க, நோக்கம் ஒன்று தான், விளைவுகள் மாறுபடுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி 6 காரணத்தினாலே மகரிஷி சொல்கிறாங்க உங்களுடைய விளைவுகள் மாறுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நிறைவுக்கு வரலாம். இதற்கு ஒரு கவி, ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த இடத்துல கணேசன் ஐயா இல்லை, இந்த தலைப்பு கொடுத்தவரை எனக்கு கணேசன் ஐயா தான். மணியன் ஐயா கூப்பிட்டு, அம்மா நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஏதாவது ஒரு சிந்தனை விருந்து கொடுக்குறதுக்கு வர முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பாக வரங்க ஐயா அப்படின்ட்டேன். ஐயா தலைப்புன்னு கேட்டேன், நீங்களே ஏதோ ஒன்று ரெடி பண்ணுங்கம்மானாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த மன்றங்களுக்கு போனாலும் சரிங்க, தலைப்பு நானே செலக்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு குறுகிய எல்லை தான் வச்சுருப்பேன், அதில் தான் என்னுடைய மனம் போகும். அப்போ அவங்களா கொடுத்துட்டாங்கன்னா அதிலிருந்து என்னுடைய சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் வெளியில் போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த வகையில் இந்த தலைப்பை கொடுத்த கணேசன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ ஒரு கவியும் கொடுத்து திருவிளையாடல்னு ஒரு தலைப்பையும் கொடுத்தாரு. இந்த கவி பாருங்க, சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டேன் பெறல் போல். சுழல் தட்டு விளையாட்டு, அதை அப்படி தூக்கி வீசுறேன், என்ன ஆகுது, சுற்றிட்டு போயிட்டு திரும்பி எங்கிட்டே தான் வருது. அதுபோல் என்னுடைய சொல், எண்ணங்கள், செயல்கள் காந்த அலையாகி நான் ஒன்று நினைக்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னா எல்லாம் எங்கே போகுதுங்க, எல்லாம் இந்த காந்த களம்தான். நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் காந்த களம்தான், எல்லாம் போகுது. அப்போ சுழன்றோடி விரைவு ஒக்க சென்று முடிவான சுத்தவெளியின் அழுத்தத்தால் பின்னோக்கி வந்த எல்லாம் போகுது. சுழல் தட்டு எப்படி வீசுனா அந்த காந்தத்தில் அப்படி போகுது, திரும்ப எங்கிட்டே திரும்ப பிரதிபலித்து வர்ற மாதிரி நான் சொல்லக்கூடிய சொல்லு செயலில் என்ன ஆகுது, இந்த காந்த களத்தில் போய் மோதி என்ன ஆகுது, இந்த சுத்தவெளியோட அழுத்தத்தில் திரும்ப எனக்குள்ள வந்து சுழன்று இயங்கும் ஜீவகாந்தம் கருமையம் ஈர்க்க. அது என்ன ஆகுதுங்க, நம்ம உடம்புக்குள்ள ஜீவகாந்தம் ஓடிட்டு இருக்குதுங்களா, அதுக்குன்னு ஒரு மையம் இருக்குது, அதுதான் கருமையம். அதுதான் இறைவனுடைய திருவிளையாடல். அந்த கருமையத்தில் போய் என்ன ஆகுதுங்க, சுருக்கி இருப்பாக வைத்து காலத்தால் மலர்த்தோம். உள்ளே போட்டு 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 நான் என்ன நினச்சாலும் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எல்லாம் உள்ள ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ரெக்கார்டு மட்டும் பண்ணி வைப்பானா கடவுள்? என்ன பண்ணுறான், அப்படியே காலத்தால் மலர்த்தும். எந்த நேரம் கரெக்டாக டைம் வந்தோன்னா, எப்படி தராசு தட்டு கரெக்டாக 1 கிலோ வந்தோன்னா வச்சு செய்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன வேணா அப்பப்போ காலத்தால் மலர்த்திக்கிட்டே இருப்பான். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நல்லதாக இருந்தால் இன்பமாக இருக்கிறோம், கெட்டதாக இருந்தாலும் துன்பமாக இருக்கிறோம். கடைசியிலையும் பாருங்க, சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளங்கிவிட்ட சொற்கடந்த பொருளே அப்படிங்கிறார் மகரிஷி. ஏப்பா இதெல்லாம் உன்னோட திருவிளையாட்டு தானா? உள்ளையெல்லாம் போட்டு சேர்த்து எல்லாம் நான் சொல்கிறது பேசுகிறது எல்லாம் உள்ளே போகுது, ரெக்கார்ட் ஆகுது. அப்போ சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளங்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. அப்போ நான் எல்லாம் செய்கிறது நான் தான், சொல்கிறது நான் தான், நினைக்கிறது நான் தான். அப்போ இதற்கெல்லாம் ஒரு விளைவுன்னு ஒன்று வருது பார்த்தியா, அதுதான் உன்னுடைய திருவிளையாட்டா அப்படின்னு சொல்லாமல் விளக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி இந்த இறைவனுடைய திருவிளையாட்டை பற்றி பாடுறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ முடிவுக்கு வந்துடலாம். இப்போ எந்த ஒரு செயலை செய்தாலும் இறைவன் என்ன பண்ணுமா, கட்டாயம் கூலி தவறாமல் கொடுப்பான். அதுதான் தெய்வத்தின் திருவிளையாடல். சரிங்க, இப்போ எனக்கு விளைவு நல்லதாக தான் வேணும். இப்போ புரிஞ்சிருச்சு,
எதை செஞ்சாலும் அதற்குண்டான விளைவுங்கிறது நிச்சயமாக வந்துருச்சு. ஏன்னா அந்த செய்கிற செயலுக்கு உள்ளேயே தான் விளைவு இருக்குது. அதிலிருந்து நான் எதையும் மாற்றவே முடியாது. இப்போ இந்த விளைவை நான் எனக்கு யாருமே நான் கஷ்டப்படணும்னு நினைக்கிறோமா, துன்பப்படணும்னு நினைக்கிறோமா? இல்லை. அப்போ நான் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அந்த விளைவு எனக்கு நன்மையாக வரணும், எனக்கு நல்லதாக வரணும்ப்பா. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த செயலை தூய்மை பண்ணணும். டைரெக்டாக செயலை தூய்மை பண்ண முடியாது. ஏன் செஞ்சிட்டோம், அதை எப்படி போய் தூய்மை பண்ணுறது? அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய எண்ணத்தை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அப்போ எண்ணத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், தூய்மை செய்யணும். என்ன பண்ணலாங்க, போய் 1 கிலோ வாஷிங் சோடா வாங்கி எண்ணத்தையெல்லாம் போட்டு அலாசி எண்ணத்தை தூய்மைப்படுத்திடலாமா, சுத்தப்படுத்திடலாமா? மகரிஷி பயிற்சி கொடுத்துட்டார், எண்ணம் ஆராய்தல். முதல்ல கொடுத்த அகத்தாய் பயிற்சி மகரிஷி என்னங்க, எண்ணம் ஆராய்தல் தான். எப்பா உனக்குள்ள எந்த எண்ணம் வந்தாலும் சரி, அதான் ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணத்தில் உனக்குள்ளே வரக்கூடியது நல்ல எண்ணமா தீ எண்ணமா ஆராய்ச்சி பண்ணுப்பா. அதற்கு தான் ஒரு பொட்டியெல்லாம் போட்டோம். பொட்டி போட்டு இது எதனால் என்னோடய எண்ணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அகத்தாயெல்லாம் பண்ணணும். ஆனால் இது ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சனத்துக்கு சனம் என்னுள் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் என்னுடைய எண்ணம் தூய்மையாகும். மகரிஷி சொல்கிறாருங்க, எவனொருவன் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையிலும் ஆராய்ச்சியிலும் வைத்திருக்கிறானோ அவன் தான் ஞானி அப்படிங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் எண்ணத்தை எப்படி வச்சுருக்கணும், தூய்மையாக வச்சுருக்கணும். ஏன், எண்ணம் தூய்மையாக இருந்தால் தான் அதிலிருந்து வரக்கூடிய சொல் நல்லாயிருக்கும், அதிலிருந்து வரக்கூடிய செயல் நல்லாயிருக்கும். அப்போ டைரெக்டாக என்னுடைய செயலை நான் மாற்ற முடியாது, செயலை சுத்தம் பண்ண முடியாது. எனக்கு விளைவு நல்லதாக வேணும் அப்படின்னா என்னுடைய எண்ணத்தை நான் என்ன பண்ணிக்கணுங்க, தூய்மைப்படுத்திக்கணும். எண்ணத்தை நல்லதாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட டியூட்டியை கரெக்டாக செய்யணும். எனக்கு விளைவு நல்லதாக வரணும் அப்படின்னா என்னோடய டியூட்டி என்னென்ன டியூட்டி, நான் எனக்கு செய்ய வேண்டியது, என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியது, இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது, இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டியது. நான் எனக்கு என்ன டியூட்டி செஞ்சுக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், தியானம் செய்யணும், காயல்பு பயிற்சி செய்யணும், அகத்தாய்வு செய்யணும். இதெல்லாம் என்னோடய டியூட்டி இல்லை. இதை செஞ்சுனா தான் என்னுடைய எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்குங்க, ஒரு தூய்மையாக இருக்கும். அப்போ அந்த செயல் நல்லாயிருக்கும். அடுத்தது ஓகே, இப்போ நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுங்களா? இப்போ நான் யாரை சார்ந்து இருக்கிறேன், என்னுடைய குடும்பம். என் குடும்பத்துக்கு தேவையான செயலை செஞ்சுட்டு தான் வரணும். அடுத்தது நம்மளுடைய சுற்றம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கரெக்டாக செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமுதாயம். ஏன்னா அந்த உடம்பே சமுதாயத்தோட சொத்து தான். இந்த சமுதாயத்தில் இருக்கிறத எடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம், சாப்பிட்றோம் அப்படின்னா எல்லாமே இந்த சமுதாயத்தோட சொத்தை தான் எடுத்து அனுபவிச்சுட்ருக்குறோம். காசு மட்டும் நம்ம கொடுத்து வாங்கினதாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுங்க, இந்த சமுதாயத்திலிருந்து வந்துச்சு. அப்போ அந்த சமுதாயத்துக்கு நம்மளுடைய கடமையை சரியாக செய்யணும்பாங்க மகரிஷி. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உலகம். இதெல்லாம் நீ சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு செய்ய வேண்டியது, உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, சுற்றத்துக்கு செய்ய வேண்டியது, இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாம் கரெக்டான டியூட்டி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உலகம் எப்படி இருக்குங்க, கரெக்டாக இருக்கும். உலக அமைதி நிச்சயமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விளைவு நல்லதாக மாறணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தொண்டு செய்யணும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்மளால் தொண்டு செய்யணும். கொண்டு வந்த வினையை தொண்டு செய்தே கழிப்போம். ஏன், தொண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விலங்கினத்துக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் நமக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா நமக்கு தான் அந்த மனசில் ஈவு இறக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எந்த ஒரு சிங்கமொழி கரடிகளும் அந்த மனசில் ஈவு இறக்கலாம் கிடையாது. அப்போ மனிதனுக்கு மட்டும்தான் அடுத்தவங்க யாராவது துன்பப்பட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு மனசு இழகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ என்னால் முடிஞ்சுது. அதான் மகரிஷி 2 பண்பாட்டில் சொல்கிறார்ல, துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த அரசியல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த எண்ணம் சொல் செயல் இது எல்லாம் தூய்மையாக வச்சுட்டோம்னா அதிலிருந்து வரக்கூடிய விளைவு எப்படி இருக்குங்க, நல்லதாக இருக்கும். அதற்காக மகரிஷி என்ன கொடுத்துருக்கிறாருங்க, மனவளக்கலை கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? அப்போ மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இந்த மனவளக்கலையை நம்ம கற்றுக்கணும். நம்மளுக்கு மனிதனா இன்னும் வாழவே தெரியல, அதற்குத்தானே இவ்வளோவெல்லாம் பயிற்சியெல்லாம் மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறாரு. அந்த செயல் விளைவு தத்துவத்தை மட்டும் சரி பண்ணிட்டுன்னு வச்சுங்க, யாராவது அந்த உலகத்தில் தப்பு பண்ணுவோமா? இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த செயலுக்கு உண்டான விளைவு அப்படிங்கிறது இறைவன் கொடுக்கக்கூடிய கூலி தான். அந்த திருவிளையாடல் சரியாக இருக்கணும் அப்படின்னா செயலை எல்லாரும் ஒழுங்குபடுத்திக்குவோம். அப்போ எல்லாமே சரியாக செயல் செஞ்சுட்டு இருந்தோம்னா நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கும், இந்த உலகம் எப்படி இருக்குங்க, அமைதி பூங்காவாக மாறிடும். மகரிஷி அதனால் தனி மனிதனுக்கு உண்டான பயிற்சி இங்கே கொடுக்க ஆரம்பித்தார். நீ வாப்பா, உனக்குள்ள ஒரு அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு பயிற்சி கொடுத்து எனக்குள்ள ஒரு தியானத்தையெல்லாம் கொடுத்து என்னையும் அமைதிப்பட செஞ்சார். அப்போ இது அப்படியே என்ன பண்ணலாங்க, குடும்பம் சமுதாயம் வரைக்கும் கொண்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக உலகம் அமைதியாக மாறும்.
இன்றைக்கி உலக அமைதி வார விழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். நிறைய அறக்கட்டளைகள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த உலக அமைதி வார விழாவில் உலகம் அமைதியாக மாறணுங்கிறத மகரிஷியோட ஒரே ஒரு கனவு, ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு நோக்கம், தெரியுங்களா? அப்போ அந்த மகரிஷியோட அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் என்ன பண்ணணுங்க? செயலை ஒழுங்குபடுத்தணும். செயலை ஒழுங்குபடுத்துறதுக்கு முன்னால் நம்மளுடைய எண்ணத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்போ இதற்கு தான் மகரிஷி எல்லாம் அகத்தவம், அகத்தாய்வு எல்லாம் கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம அனைவரும் என்ன பண்ணலாங்க? நல்லதையே நினைப்போம், நல்லதையே சொல்லுவோம், நல்லதையே செய்வோம். அப்போ அந்த விளைவு எப்படி இருக்குங்க? நிச்சயமாக நமக்கும் நல்லதாக, இந்த சமுதாயத்திற்கும் நல்லதாக, இந்த உலகத்திற்கும் நல்லதாக ஒரு விளைவு வரும். அந்த விளைவு தான் உலக சமாதானம். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய செயலை ஒழுக்கம் பண்ண இந்த விளைவு எங்கே போய் நிறுத்துதுங்க? உலகம் வரைக்கும் போகுது. அது நமக்கும் நல்லதாக, உனக்கும் நல்லதாக, ஊருக்கும் நல்லதாக நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். நீ ஒன்று செய்கிற அப்படின்னா உனக்கும் நல்லதாக இருக்கணும்ப்பா, இந்த ஊருக்கு சமுதாயத்துக்கு நல்லதாக இருக்கணும். அப்படி செஞ்சினா தான் அது உண்மையான கடமை அப்படிங்கிறார். ஓகேங்களா? அப்படிப்பட்ட நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கலாங்க? மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டோம். பயிற்சி செஞ்சு முதல்ல நாம் நல்லா இருப்போம். நம்மளோட எண்ணத்தையும் தூய்மை செஞ்சுக்கலாம், நம்மளுடைய செயலை தூய்மை பண்ணிக்கலாம். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? இந்த சமுதாயம் உலகம் வரை கொண்டு போக மகரிஷியோட கனவான உலக அமைதி என்பது நிச்சயமாக ஒரு விளைவு. அப்போ இறைவனின் திருவிளையாட்டு எப்படி வருங்க? நிச்சயமாக ஒரு நல்ல விளைவை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த சிந்தனை விருந்தை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.